நான் மனமறிந்து இந்த உரையை நிகழ்த்தினேன். நன்றி. வணக்கம். அன்பின் மிகுதியால் அறையில் உற்றார் நண்பர் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஆசிரியர்களுக்கான கோடைக்கால பயிற்சி பட்டறை தமிழ் பல்கலைக்கழகம் அகராதியியல் துறை அம்மா முனைவர் ஜாக்குலின் அம்மையார் நடத்துகிற இந்த மொழிப்பயிற்சியும் அகராதியும் அப்படிங்கிற இந்த பயிலரங்கத்தில் மொழி பயன்பாடும் அகராதியியலும் என்கிற ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த அகராதியியல் லெக்சிகாலஜி என்பது 1970க்கு பிறகு வளர்ந்த ஒரு துறை. ஹிஸ்ட்ரி ஆஃப் டிக்ஷனரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் லெக்சிகன் அல்லது இந்த அகராதிகளுடைய வரலாறு என்பது வேறு, அகராதியியல் என்பது வேறு. நீங்கள் இதை பற்றி நல்ல விளக்கமாக படிக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ் பல்கலைக்கழகம் இவங்க துறையில் வெளியிட்டிருக்கக்கூடிய மாதையன் ஐயா எழுதியிருக்கக்கூடிய அகராதியியல் மிகச்சிறந்த நூல், சித்திரபுத்தன் ஐயா எழுதியிருக்கக்கூடிய தமிழ் அகராதியியல் மிகச்சிறந்த நூல். இந்த 2 நூல்களுமே நீங்கள் வாசிக்க வேண்டிய நூல். இந்த அகராதியியலை பற்றிய ஒரு புரிதல் தமிழ் பேராசிரியர்களுக்கு வர வேண்டுமானால், தமிழ் ஆசிரியர்களுக்கு வர வேண்டுமானால் இந்த 2 நூல்களையும் அவசியம் நீங்கள் படிக்க வேண்டும். ஏன்னா அதில் நிறைய கலைச்சொற்கள் இருக்குது. அது ஒரு தனித்துறை. எப்படி மொழியியல் தனித்துறையோ நாட்டுப்புறவியல் தனித்துறையோ அது மாதிரி இந்த அகராதியியல் என்பது ஒரு தனித்துறை. இப்போ காண நம்ம ஒலிக்கிறோம், அந்த ஒலிகளை பற்றி படிக்கிறப்ப இது இதழ் விரியொலி, இதழ் குவியொலி அப்படின்னலாம் நம்ம அந்த ஃபொனடிக்ஸ் தியரிஸ் படிக்கிறோம். அப்போ அந்த ஒலியியல் கோட்பாடு, அந்த ஒலியியல் அப்படிங்கிறோம். அப்போது நம்ம அதுக்குன்னு ஒரு கலைச்சொல் ஃபொனீம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம தமிழில் மரபியலக்கணத்தில் சொற்கள்னு சொல்கிறோம். பெயர் சொற்கள், வினை சொற்கள், இடைச்சொற்கள், ஒரி சொற்கள்னு. இப்போ மொழியில் அவங்க உருபன் அப்படிங்கிறாங்க, மார்ஃபீம். அப்போது ஒரு மொழியில் பொருள் தருகிற மிகச்சிறிய கூறு இந்த உருபன் அல்லது மார்ஃபீம் அப்படிங்கிறாங்க. அது உங்களுக்கு நண்பர்களுக்கு தெரியும். மினிமம் மீனிங்ஃபுல் யூனிட் ஆஃப் தி லாங்குவேஜ் இஸ் கால்டு மார்ஃபீம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஒரு மொழியில் பொருள் தருகிற மிகச்சிறிய கூறு உருபன்னு படிச்சிருப்பீங்க. இப்போ நாங்கள் பேச வந்தது அகராதியியல். இந்த அகராதியியலில் அகரன்னு ஒரு சொல் இருக்கு. அதை தொடக்கத்தில் சொல்லன் அப்படின்னே நம்ம இப்போ மாதிரியை எழுதுவார். அப்புறம் அகராதியன் அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் சேவிய சண்முகையா அவருடைய சொல்லிலக்கண கட்டுரைகள், பெயர் கட்டுரைகள், அவர் மொழியியல் பேராசிரியர், அவர் அகரன்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார். லெக்ஸீம், LEXEME, லெக்ஸீம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த அகரன் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா என்னங்க லெக்ஸீம்னா? இந்த லெக்சிகாலஜிக்கு அடிப்படையாக இருக்கிறது லெக்ஸீம். என்னங்க லெக்சிகாலஜினா? அகராதியியல். நீங்கள் ஹாங்காங் பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறை தலைவராக இருந்தவர் அவர் கிரகரி ஜேம்ஸ்னு ஒருத்தர். நீங்கள் இதில் போட்டிங்கன்னா வந்துடும், கூகுளில் போட்டிங்கன்னா கிரகரி ஜேம்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லெக்சிகாலஜி. கிட்டத்தட்ட 1600 பக்கம். அது பெரிய ஒரு 1/4 புத்தகம், பெரிய புத்தகம். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லெக்சிகாலஜி. அவர் தமிழில் சொல் பொருள்னு அதுக்கு பேர் கொடுத்துருப்பார். நல்ல தமிழ் அறிஞர், நல்ல தமிழ் பேசுவார். எப்படி திவ்யான்ஸ்கி நல்ல தமிழ் பேசுவாரோ, எப்படி நம்ம ஜெயசிங்க நல்ல தமிழ் சிங்கள அறிஞர் பேசுவாரோ, அது மாதிரி பேசக்கூடியவர் இவர் கிரகரி ஜேம்ஸு. அவருடைய இந்த அந்த நூல் கிட்டத்தட்ட அந்த நூல் 90களில் வெளிவந்தது. அதுவரையிலும் வந்த அத்தனை அகராதிகள் அதில் என்ன இடம்பெற்றிருக்கின்றன எல்லாத்தையும் தந்திருப்பார். அதனால் நீங்கள் தமிழ் அகராதி வரலாறு, தமிழ் அகராதியியல் வரலாறு தெரியணும் அப்படின்னா அதை நீங்கள் படிக்கலாம். 1970 சுகுஸ்தா, ZUGUSTHA, சுகுஸ்தா அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர். அவர் தான் இந்த அகராதியினுடைய தொடக்கம். நம்ம சென்னை பல்கலைக்கழக ஜெயதேவன் ஐயா, அண்ணாமலை பல்கலைக்கழக கா பாலசுப்ரமணிய ஐயா, இவங்கெல்லாம் அவர்கிட்ட நேரடியாக பயிற்சி எடுத்தவர்கள் இந்த அகராதியலை பற்றி. அப்புறம் அவர்கள் மாணவர்களை உருவாக்கினார்கள். எப்போவுமே நண்பர்களே, நம்ம தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்கள் நாளும் நாளும் வளர்ந்து வருகிற துறைகளில் நம்முடைய அறிவை தீட்டிக்கொண்டு
நம்முடைய பழைய இலக்கியங்களையும் நம்முடைய நிகழ்வுகளையும் நம்முடைய அகராதிகளையும் ஒரு மீள்பார்வை பார்த்து நம்முடைய அந்த புதிய பார்வையில் பார்க்கிற போது எப்படி இந்த மொழி பயன்பாட்டிற்கு இது பயன்படுகிறது, யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ் அல்லது யூசேஜ் ஆஃப் வேர்ட் அல்லது யூசேஜ் ஆஃப் லெக்ஸிம். அப்போ நாம் மொழியில எப்படி இந்த சொற்களை சிறப்பாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத கவனிக்கணும். நண்பர்களே, இந்த அகராதியியல் அப்படிங்கிறது எல்லா மொழிகளுக்கும் பொதுவானது, மொழியியல் மாதிரியே எல்லா துறைகளுக்கும் பொதுவானது. அதில் நம்ம மொழியை பற்றி மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா நியர் மருத்துவ அகராதி நிறைய வந்திருக்கு. அதுலேயும் நீங்கள் உட்பிரிவில் பார்த்தீங்கன்னா மருந்தியல் அகராதி, ஃபார்மகாலஜி டிக்ஷனரின்னு தெரியாமல் போட்டிருக்காங்க. இப்போ கணினி பேர் அகராதி முஸ்தபா 5-6-7 தொகுதிக்கு மேலே போட்டார். அப்போ கணினி தொடர்பான கலைச்சொற்கெல்லாம் அதில் நல்ல விளக்கம் கொடுத்துருப்பார். எல்லா துறைகளிலும் தனித்தனியாக அகராதிகள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. சித்துவ மருத்துவ அகராதி வந்துருச்சு, கல்வெட்டு அகராதி வந்துருச்சு. எல்லா துறைகளிலும் மொழியியல் அகராதி தனியாக இருக்கு. அப்போ இந்த அகராதி என்பது சொல்லுக்கு சொல் பொருள் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்க கலைக்களஞ்சியங்கள் அப்படி இல்லை. கலைக்களஞ்சியம்ங்கிறது இப்போ ஒரு மேசை அப்படின்னா ஒரு 4 காலோட மேசை படத்தை போட்டு அது எப்படி இருக்கும், அதில் எத்தனை வகை இருக்கு, அது ஏன் அதுக்கு அந்த பேர் வந்தது, அது எந்த மொழி, இப்படியெல்லாம் அதை பற்றிய தகவல்களை அதிகமாக தெரிவது கலைக்களஞ்சியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்சைக்ளோபீடியாவுக்கும் டிக்ஷனரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. டிக்ஷனரிங்கிறது சொற்பொருள் தரக்கூடியது. அப்புறம் இந்த கலைக்களஞ்சியல் மாதிரியே இப்பெல்லாம் இன்டெக்ஸுங்கிற சொல்லடைவு வந்துருச்சு. நீங்கள் டாசரஸுங்கிற பொருளடைவு வந்துருச்சு. சங்க பொருள் களஞ்சியம் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 8 தொகுதி வெளியிட்டிருக்காங்க. ஒரே நடையில் சங்க இலக்கியக்கூடிய சொற்கள் எல்லாம் எடுத்து தொகுத்து விளக்கமாக தந்துருக்காங்க. ஒரு காலத்தில் பள்ளியரணி கந்தசாமி பிள்ளை அண்ணாமலை பாண்டிச்சேரி அங்கே நிறுவனத்தில் பணிபுரிந்தப்போ 4 லட்சம் 4 லட்சம் சொற்கள் பழந்தமிழில் இருக்கின்றன, சங்க இலக்கியத்திலும் அது தொடர்பான இலக்கியங்களும் இருக்கின்றன ஒரு பெரிய தொகுதியை அவர் உருவாக்கினார் அங்கே. அப்போ ஜவஹர்லால் நேரு கூட அவரை பார்த்தப்ப கேட்டாரா, உங்கள் தமிழில் எத்தனை வார்த்தை இருக்கும் அப்படின்னா. 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரையிலும் பழந்தமிழ் சொற்கள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், இங்கிலீஷில் 6 லட்சம் இருக்குது தெரியுமா அப்படின்னாரா. இவர் கேட்டிருக்கணும் அவரை, உங்கள் ஹிந்தியில் எத்தனை இருக்குது, உங்கள் காஷ்மீரியில் எத்தனை இருக்குது, உங்கள் தெலுங்கில் எத்தனை இருக்குது, மலையாளத்தில் எத்தனை இருக்குது. அப்போ தமிழில் சொன்னால் உடனே அங்கே ஓடுறல்ல. அப்போ தமிழ் உலக மொழிகளில் வளர்ந்த மொழிகளோடு ஒப்பிடுகிற ஆற்றல் உடைய மொழி. அது சொற்களஞ்சியமாக இருந்தாலும் இலக்கண வளமாக இருந்தாலும், நான் இதை அடிக்கடி சொல்லுவதுண்டு பேசுவதுண்டு நண்பர்கள்ட்ட. இவன்கிட்ட வியாகரணத்துக்கு மேலே ஒன்றும் கிடையாது. வியாகரணம்னா சொல் இலக்கணம்னு அர்த்தம். அவன்கிட்ட இருக்கக்கூடிய லட்சணம்ங்கிற சொல்லு கிராமருங்கிற மீனிங்கில் எங்கேயும் வந்ததில்லை, நூலும் இருந்ததில்லை. கயாதர வியாகரணம், கச்சாயன வியாகரணம், அஷ்டாத்தியாயி வியாகரணம். வியாகரணம்னாவே சொல்லிலக்கணம் மட்டும்தான். நான் பேசுறது சான்ஸ்கிரிட், நான் பேசுறது பாலி, நான் பேசுறது தெலுங்கு, மலையாளம், நீங்கள் சிங்களம், எல்லாத்துலேயுமே வியாகரணம் தான். கேட்டால் சான்ஸ்கிரிட்லேருந்து வந்துச்சு அப்படிம்பா. அப்போது சொல்லிலக்கணம் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 பட்டி மட்டும்தான் அது பேசும். தமிழில் இருக்கிறப்ப நம்ம இப்போ உரியியல் பேசுகிறோம், உரிச்சல் பணுவல் அப்படிங்கிறோம். அதுதான் பெரிய அகராதி. தொல்காப்பியத்தை பொறுத்தவரையிலும் உரியியல் மட்டும் இல்லை, இடையியல் மட்டும் இல்லை, மரபியல், இந்த 3 இயல்களிலும் தொல்காப்பியர் சொல்லுக்கான பொருள் இது பார்ப்புங்கிற சொல், இது இன்னென்ன உயிரினங்களுக்கெல்லாம் வரலாம்னு அந்த சொல்லுக்கான வரையறையை தருவார். அந்த சொல்லுக்கான வரையறையை பற்றி பேசுறது லெக்சிகோகிராஃபி. கொஞ்சம் நாள் நான் லெக்சிகாலஜி பற்றி பேசினேன். இப்போ லெக்சிகோகிராஃபிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஐயா மாதையன் கூட அவர் தொடக்க காலத்தில் அதுக்கு விளக்கம் சொல்கிறப்ப இதை சொற் அகராதி பொருளியல் அப்படின்லாம் விளக்கம் கொடுத்தார், லெக்சிகோகிராஃபியை. அப்புறம் இப்போ அகராதி வரவியல்ட்டாங்க. நம்மலாம் தமிழ் மாணவர்கள் இந்த மாதிரி புதிய சொற்கள் வருகிற போது அதை எப்படி பயன்படுத்தணும், உருவாக்கணுங்கிறது நுட்பமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஹிஸ்ட்ரி இருக்குது, ஹிஸ்டியோகிராஃபி இருக்குது. வரலாறு என்பது ஹிஸ்ட்ரி, ஹிஸ்டியோகிராஃபினா ஒரு வரலாற்றை எப்படி எழுதணும், வரலாற்று வரைவியல். அகராதியல் அகராதி வரைவியல். நான் கூட அடிக்கடி சொல்வது உண்டு, இலக்கணம் வேறு, இலக்கணவியல் வேறு, இலக்கண வரைவியல் வேறும்ப. அது என்னங்க இலக்கண வரைவியல் அல்லது அது என்னங்க இலக்கிய வரைவியல்? ஒரு இலக்கியத்தை எப்படி எழுத வேண்டும் என எழுதுவது இலக்கிய வரைவியல். இது முன்னம். இப்போ குலை கொண்டு கோழி எறிந்தார் அப்படின்னா
அது வந்து ரொம்ப பணக்காரமான பின்னணிய உடைய ஒரு பெண் அங்கே உட்கார்ந்து அந்த கருவாடு காய வைத்து கொண்டு இருந்தாள் அப்படிங்கிறது அது வந்து முன்னத்தின் உணர்வை அப்படின்னா, முன்னம்ங்கிறது ஒரு இலக்கிய உத்தி அப்படின்னா அதை அப்போ ஒரு ஒரு கலைச்சொல் தொல்காப்பியத்தில் எழுத்து சொல்லதிகாரத்தில் பயன்படுகிறது ஒரு மாதிரி, பொருளதிகாரத்தில் வர்றப்போ இப்போ ஒரு பாட்டு இருப்பியா, சங்கலிக்க பாட்டு நிலத்தினம் பெரிதே பாணின்னு உயர்ந்தது நமக்கு தெரியும். வந்து சாரில் குறிஞ்சிப்பு கொண்டு பெரிய நாடு நட்புன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதில் அடிக்குறிப்பில் யார் கூற்றுன்னு இல்லை, ஆனால் அது யார் கூற்றுன்னு தெரியணும். இந்த கூற்றை முன்னத்தின் உணர்தல் வேண்டும். அதற்கு முன்னம் என்கிற இலக்கிய உத்தி. அப்போ குறிப்பு மொழி அல்லது சஜஷன் அல்லது மறைமுகமாக பொருள் பெறுவது அல்லது மறைமொழி அப்படின்னு அங்க பேசின தொல்காப்பியர் இங்க இலக்கிய கோட்பாடா பேசுகிற போது அதை ஒரு இலக்கிய உத்தியில பல இலக்கிய உத்தி பேசுவார். அதுல முன்னம்னு ஒரு இலக்கிய உத்தியை பற்றி சொல்லுவார். அப்போ ஒரு இலக்கியம் இப்படி எழுதப்பட வேண்டும் என சொல்வது லிட்டரேச்சரோகிராஃபி, இலக்கிய வரைவியல். இலக்கியவியல் வேறு, இலக்கிய வரைவியல் வேறு. மிக நுட்பமானது நண்பர்களே. தமிழ் அனைத்தையும் சொல்லித்து கொடுத்தது, தன்னகத்து அடக்கி இருந்தது. ஒரு நூலில் 10 வகை வந்து 32 உத்தி இருக்கணும், 10 அழகு இருக்கணும், இத்தனை குற்றங்கள் இருக்கப்படாது இப்படின்னு எல்லாம் எழுதுறது வந்து இலக்கண வரைவியல். ஒரு இலக்கண நூல் எப்படி எழுத வேண்டும் என்பதற்காக இவர்கள் தரக்கூடியது. அதுபோல நண்பர்களே, எப்படி நாம வந்து இலக்கியத்திலேருந்து சலிச்சுதான் யாப்பிலக்கணம் வருது, இலக்கியத்திலேருந்து சலிச்சுதான் அணி இலக்கணம் வருது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அகராதிகளில் இருந்து தோன்றுவது அகராதியியல். மிக நுணுக்கமாக நம்ம கவனிக்கணும். பல்வேறு அகராதிகளை பற்றி பேசுகிறோம். தமிழுக்கு ஒரு பெரிய மரபு உண்டு. இங்கே மொழி பயன்பாடு நம்ம தலைப்பு தந்திருக்காங்க. இதில் மொழி பயன்பாடு என்பது பல விதங்கள் உண்டு. இருமொழியாளர்கள், மும்மொழியாளர்கள், நம்மளை மாதிரி மோனோலிங்குவல் பீப்புள், ஒற்றை மொழியாளர்கள், நம்மை போல இலக்கியம் படிக்கிற இலக்கிய அறிஞர்கள், அல்லது சாதாரணமாக வாழ்கிற ஒரு மக்கள் பயன்படுத்துகிற மொழி பயன்பாடு. இப்படி இந்த மொழி பயன்பாடு ஆளுக்கேற்ப மாறுபடுகிறது. ஹென்ரிகஸ்னு ஒரு யூதர், போர்ச்சுகீசிய நாட்டை சேர்ந்த யூதர் பாதிரியாக வர்றார் தூத்துக்குடி பகுதிக்கு. அன்றைக்கு பாதிரியான் தன் பேர் அவர் மாற்றிக்கிறார் தமிழில். அந்த ஹென்ரிகஸ் சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் வந்தவர் என்ன பண்ணுறாரு, இதை தமிழில் வந்து நம்ம யூரோப்பியர்களுக்கு சொல்லித்தரணும். அவர் வாழ்ந்த காலம் வந்து சென்ட் சேவியர், சென்ட் இக்னேஷியஸ்லாம் சொல்லக்கூடிய அவங்க அந்த அமைப்பினுடைய நிறுவனர்கள் வாழ்ந்த காலம். 1555 கார்த்தில்லா போடுறாரு. அவருக்கு திருப்தி இல்லை. அப்புறம் அந்த கிறிஸ்டினா டாக்டர் நிறைய கிறிஸ்டியானி வணக்கம்னு ஒரு புத்தகத்தை போடுறாரு. அப்பவும் அவருக்கு திருப்தி இல்லை. இந்த மொழியை கற்பதற்கு ஐரோப்பியர்களுக்கு நூல் எழுதணும்னு ஆற்றா டி லிங்குவா மலபார்னு ஒரு இலக்கண நூல் எழுதுறாரு. அந்த இலக்கண நூலில் பின்னிணைப்பா தமிழ் போர்ச்சுகீசி அகராதி தர்றாரு. மெக்காபுலரியா தமிழ் அண்ட் போர்ச்சுகீஸ்னு கொடுக்குறாரு. அப்போ இந்த டிக்ஷனரிங்கிற வார்த்தை அறிமுகம் இல்லை. அவங்கெல்லாம் தமிழ் அப்போ மலபார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஆற்றா டி லிங்குவா மலபாரிக்கா அப்படிம்பாங்க, மலபார்பாங்க. அப்போ அந்த மலபாரிக்கா கிராமர் அப்படின்னு அவங்க அதை சொல்ல பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தலைமையினா கேரளாவில் அப்படியே மலபார் இருந்துச்சு, தமிழர் நம்ம கோவாவிலே இருந்தாங்க. அதனால தான் கோவாவில் தமிழ் நூல் வச்சுட்டான். தமிழர்களுடைய பரப்பு என்பது நண்பர்களை காலந்தோறும் சுருங்கி கொண்டே வந்திருக்கிறது. நீங்கள் குமரி முதல் இமயமறை வந்து சேரன் செங்குட்டுவன் ஆண்டான் அப்படிங்கிறது தான் நம்ம சிலப்பதிகாரத்தில் நம்ம படிக்கிற பகுதி. அதனால தான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, தமிழ்நாட்டுக்குள் இந்தியா இருந்தது, இன்றைக்கு இந்தியாவுக்குள் தமிழ்நாடு இருக்கிறது. அதில் ஒன்றும் சிக்கலே இல்லை. நெடுங்காலம் நாம் வந்து தமிழ்நாட்டுக்குள் இந்தியா இருந்தது. சரி, நம்ம பாடத்தை ரொம்ப வெளியில் போகிறோம், இங்கே வந்துடுவோம். அகராதியலுக்கும் மொழி பயன்பாட்டுக்கு வந்துடுவோம். அகராதியலை பொறுத்தவரை நண்பர்களே, அல்லது இந்த மொழி பயன்பாட்டுக்கு இது ரொம்ப இந்தியமையானது. ஒரு மொழி கற்றல் இலக்கணத்தோட மொழியல்காரங்க என்ன பண்ணுவாங்க, டீச்சிங் கிராமர் வேற. இப்போ எப்படி நம்ம 30 நாளில் ஹிந்தி கற்றுக்கொள்வது, அதெல்லாம் வந்து டீச்சிங் கிராமருக்கு கீழே வரும். இது பெயர் சொல், இது வினை சொல், இது எழுதி சொல், உரி சொல். அது மாதிரி அவங்க அந்த காலத்தில் அந்த ஆற்றடி லிங்குவா மலபார், அதுவும் பேச்சு மொழிக்கில் எழுதுனாங்க. நுட்பமாக கவனிக்கணும். தமிழில் மட்டும்தான் கலோக்கியல் டயலெக்ட், ஸ்டாண்டர்ட் டயலெக்ட், லிட்டரரி டயலெக்ட், 3 டயலெக்ட் மறந்துடக்கூடாது. கலோக்கியல் டயலெக்ட் அப்படின்னா பேச்சு மொழி. ஒருத்தரை பார்த்து, ராமா நல்லா இருக்கியா, எங்கே உங்கள் வீட்டுக்காரமா நீ பார்த்தியா, நான் பார்த்தனே அப்படின்னா கலோக்கியல் டயலெக்ட். ஆமாம்,
ராமனை பார்த்த அனுமன் நான் சீதையை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அது ஸ்டாண்டர்ட் டைலக்ட். அப்போ கலோக்கியல் டைலக்ட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் டைலக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. லிட்ரரி டைலக்ட் எதுங்க? கண்டேன், கண்களால், கற்பினுக்கு இனியை. ஒரே தொடர் தான். அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறது பேச்சு விளக்கு, அம்மாவை நான் பார்த்தேன் அப்படிங்கிறது பேச்சு விளக்கு. கண்டேன் கண்களால் கற்பினிக்கு. இது வீரமாமுனிவர் எழுதுறார். அவருடைய கிளாவிஸ்னு ஒரு இலக்கண புத்தகம் எழுதுறார். இந்த மொழியில் 3 டைலக்டை நான் பார்க்குறேன். பேச்சு மொழிங்கிறது தனி. அதனால தான் நண்பர்களே மொழியை கற்பதற்கு அவருடைய கொடுந்தமொழி இலக்கணத்தில் ஒரு பெரிய அகராதியை தர்றார், மும்மொழி அகராதியை கொடுக்குறார். ஏன்னா அப்போ கம்யூனிகேட்டட் லாங்குவேஜ், வேர்ல்டு தொடர்பு மொழியாக லத்தீன் இருக்குது. அதுக்கு முன்னால் போர்ச்சுகீசியம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1700 வரையிலும் போர்ச்சுகீஸ் தமிழ் அகராதி 8 அகராதி இருக்குது, மறந்துடக்கூடாது. ஆந்தம்பிரேன்ஸா மட்டும் பிரெஞ்சு தமிழ் பிரெஞ்சு அகராதி எழுதினார். அதில் அது தனி, பிரெஞ்சு அகராதி தனி. அந்த 8 அகராதிகளை வச்சு தான் வீரமாமுனிவர், சீகன் பால்கு இவங்கெல்லாம் சரி இப்படி ஒரு மொழி வளமையாக இருக்குதே. நாம் லிஸ்பனில் அப்போ அவங்களுக்கெல்லாம் கல்லூரி இருக்கும் போர்ச்சுகல்ஸில். நான் போகிறேன், நான் இந்த தமிழிக்கா அல்லது மலபாரிக்காவுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தவங்க. அவங்க இங்கே அவங்க அந்த மொழிப்பயிற்சிக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உரைநடை நூலை தர்றாங்க. நீங்கள் பரமார்த்த குருகதைங்கிறது இலக்கியத்துக்காக எழுதப்பட்ட நூல் அன்று. மொழிப்பயிற்சிக்காக, மொழி பயன்பாட்டுக்காக எழுதப்பட்ட நூல் அது. பேச்சு வழக்கில் எழுதப்பட்டது. அந்த கொடுந்தமிழ் அகராதியில் இன்றைக்கும் அவருடைய கையெழுத்து பிரதி கொடைக்கானலில் இருக்கக்கூடிய சேக்ரட் காலேஜில் இருக்கக்கூடிய அங்கே ஆர்கவைஸ்ன்னு சொல்லுவாங்க, இருக்கக்கூடிய ஆவண காப்பகத்தில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கொடுந்தமிழ் இருக்கும். அதில் பின்பகுதியில் சேர்ந்து பரமார்த்த குருகதை இருக்கும். அதில் அடுத்து பின்னாலேயே போர்ச்சுகீசி, லத்தீன், தமிழ் அகராதி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் மொழி பயிற்சிக்கு ஒன்றா கொடுத்தாங்க. அப்போ மொழி பயன்பாடு, மொழியை கற்றலுக்கு அகராதி இன்றியமையாதது, உரைநடை இன்றியமையாதது. அப்போவே கூடவே ஒரு ஸ்டாண்டர்ட் டைலக்ட்னு கொடுத்து வாமன் ஸ்டோரின்னு ஒன்று கொடுத்துருப்பார், வாமன் கதை. அதை உரைநடையில் எழுது. இது லிட்டரி டைலக்ட் அல்லது ஸ்டாண்டர்ட் டைலக்ட் அப்படின்னு எழுதுவார். அப்போ நண்பர்களே, தமிழ் ஒரு டைக்ளோசியா லாங்குவேஜ். தமிழ் ஒரு இருமொழி வழக்கு இல்லை, தமிழ் ஒரு மும்மொழி வழக்கை உடைய நூல். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு மட்டும் இல்லை, இலக்கிய வழக்குன்னு இதுக்கு தனியாக ஒன்று இருக்குது என்கிற 3ஐயும் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அப்போ மொழி கற்பவனுக்கு, மொழி பயன்பாட்டிற்கு, அதுவும் வேற்றுமொழியாளர்கள் மொழியை கற்பதற்கு இலக்கணமும் சரி அகராதியும் சரி இன்றியமையாதவை. தொல்காப்பியத்தை நம்ம எப்படி விளக்கமுறை இலக்கணம்னு சொல்கிறோமோ அது மாதிரி நன்னூலை கற்பித்தல் இலக்கணமா. நன்னூல் தொடக்க காலத்தில் சமணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு, மொழியை கற்பதற்காக எழுதப்பட்ட இலக்கணம் அது. அதனால தான் பெங்களூர் பக்கம், கர்நாடகத்து பக்கத்தில் கோலாலபுரத்தில் அவர் அங்கேருந்து சமணர்களுக்கு எழுதுகிறார். வீரமாமுனிவர் கொடுந்தமிழையோ செந்தமிழையோ கிளாவிஷையோ தமிழர்களுக்கு எழுதலை. திஸ் புக் மென்ட் ஃபார் யூரோப்பியன்ஸ் அப்படி தான் எழுதுறாரு. இது ஐரோப்பியர்களுக்காக நான் செய்கிற எழுத்து மாற்றம், இது ஐரோப்பியர்களுக்காக நான் தர்ற இலக்கணம். அப்புறம் நம்ம நாட்டில் அதை பயன்படுத்துகிறாங்க, அது வேறு. ஐரோப்பியாவிலேருந்து மற்றவர்கள் அதை பயன்படுத்துகிறாங்க, அது வேறு. அப்போவே இந்த அகராதி தொடங்கி விட்டது நண்பர்களே. அப்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லெக்சிகாலஜியை பார்த்தீங்கன்னா மோனோலிங்குவல்ங்கிற சதுர அகராதி 1732. அதுக்கு முன்னால் 20க்கு மேற்பட்ட அகராதிகள் இருமொழி மும்மொழி அதிகாரில் தமிழில் வந்துவிட்டன. அப்போது ஒரு மொழியை வேற்றுமொழியாளன் படிக்கிற போதுதான் அந்த மொழியில் இருக்கக்கூடிய இலக்கணமும் வளர்கிறது, அகராதியும் வளர்கிறது. அவனுக்கு அகராதியுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. அப்புறம் தான் இவர் என்ன பண்ணுறாரு, சரி இது பெயர் சொல்லுக்கு சொற்பொருள் எழுதுவோம் அப்படின்னு பெயர் சொல்லுக்கு மட்டும் எழுதி பெயர் அகராதி. உங்களுக்கு தெரியும். அப்புறம் சொல்லுக்கு பொருள் எழுதுவோம், பொருள் அகராதி. அப்புறம் இந்த எதுகை தொடையில் எழுதுவோம், அன்று, இன்று, என்று, நன்று அப்படின்னு அந்த 2வது எழுத்து ஒந்தி வருகிற தொடை அகராதி. அப்புறம் தொகை சொற்கள், முத்தமிழ், பஞ்சபாண்டவர், நூற்றுவர், இந்த மாதிரி சொற்கள் சொல்கிறானே, அதுக்கு பொருள் தெரியலையே. அப்போ இந்த தொகை சொற்கள், இந்த தொகை சொற்களுக்கு மட்டும் தனியாக எழுதுவோம் அப்படின்னு தொகை அகராதி. அப்போ பெயர் அகராதி, பொருள் அகராதி, தொடை அகராதி, தொகை அகராதி. இது 4. அதனால தான் சதுர்னா 4ன்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல. 4 அகராதின்னு பேர். சதுர அகராதினா அகராதிங்கிற சொல்லையுமே அவர் தான் பயன்படுத்துறாரு. அதுக்கு முன்னால் உரிச்சொல் பணுவல், அதுக்கு முன்னால் நிகண்டு. உங்களுக்கு ஐயா குவே தெளிவாக அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. என்ன மாதிரி நிகண்டு பயன்பாடு இருந்தது. ரேவணசத்தருடைய அகராதி நிகண்டில் முதல் எழுத்து மட்டும்தான் அகர வரிசையில் இருக்கும், 2வது எழுத்து வராது. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு டிக்ஷனரியை பார்த்தோம்னா 2வது எழுத்து, 3வது எழுத்து, 4வது எழுத்து வரலையும் அந்த அகர வரிசையை பின்பற்றுவாங்க.
அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அகராதியினுடைய சொற்கள் தெளிவாக கிடைக்கும். எல்லா அகராதியிலையுமே, எல்லா கலைக்களஞ்சியங்களையுமே. அப்போ இந்த மாதிரி ஒரு மொழியில் சொற்பொருள் விளக்க கோட்பாடுகளை பற்றி பேசுவது இது அகராதி இயல் எனப்படுகிறது. அந்த சொல்லுடைய வரலாறு, அந்த சொல் இலக்கியத்தில் எப்படி இருக்கு, பேச்சு வழக்கில் எப்படி இருக்கு. அப்போ இந்த அகராதி வரைவியலை பற்றி பேசுகிற லெக்சியோகிராஃபியில் அதை பற்றி இன்னும் தெளிவாக பேசுகிறாங்க. அதில் குறியீடு எப்படி போடணும், இப்போ நீங்கள் எந்த டிக்ஷனரி எடுத்துக்கலாம்னா அது தெளிவாக இருக்கும். நீங்கள் தமிழனுடைய இந்த மொழி பயிற்சி அல்லது அகராதியல் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 1880 தமிழ் ப்ரொனன்சியேஷன் டிக்ஷனரியும் 2 பேர் போட்டிருக்காங்க. ஒருத்தர் இங்கிலீஷில் போட்டிருக்காரு, ஒருத்தர் ஃப்ரெஞ்சில் போட்டிருக்காரு. 1880 தமிழை எப்படி உச்சரிக்கணும் ஒரு வெள்ளைக்காரன், தமிழை எப்படி உச்சரிக்கணும் ஒரு பிரெஞ்சுக்காரன், அதற்கென்றே தனி அகராதிகள் தோன்றின நண்பர்களை இதை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். அப்புறம் தமிழ் வரலாற்றில் நமக்கு சிங்காரவேல் முதலியார் எழுதிய இந்த அபிதான சிந்தாமணி. அபிதானம்னா ஒன்றும் இல்லை, அபிதானம்னா வேர்டுன்னு அர்த்தம். நீங்கள் அபிதானம்னா ஏதோ பெரிய விஷயம் போல இருக்குன்னு நினச்சிக்க கூடாது. 1902 அபிதான கோஷம் வந்துடுது யாழ்ப்பாணத்தில். அப்புறம் தான் அபிதான சிந்தாமணி வருது, சொற்களினுடைய விளக்கம் அப்படிங்கிற பொருள் 1910 எழுதுறாரு. கிட்டத்தட்ட இன்றைக்கு ஓரளவு உங்களுக்கு கலைச்சிருக்கக்கூடிய விதிகள் இதுக்கு இல்லாட்டியும் சொற்பொருள் விளக்கமாக அமைஞ்சிருக்கக்கூடியது அதுதான். நமக்கு அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் அதுக்கு பிறகு தான் நிறைய நூல்கள் தோன்றின. தமிழ் லெக்சிகன் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரிட்டிஷ்காரர் தலைமையில் அவர் போட்டாங்க. ஐயாபுரி பிள்ளைலாம் அதுக்கு உதவி பண்ணார். இப்போது நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் லெக்சிகன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேரகராதி 90க்கு பிறகு இலக்கண பேரகராதி, யாப்பிலக்கண பேரகராதி, நம்ம சு பாலசுந்தரம், இப்படி தனித்தனியாக தமிழில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைக்கும் இப்போ டிக்ஷனரி ஆஃப் தமிழ் கிரிட்டிசிசம், தமிழ் திறனாய்வு அகராதியை மதுரை பல்கலைக்கழகத்தில் போட்டிருக்காங்க. அதுவும் மேலை திறனாய்வு அகராதினே போட்டிருக்காங்க. அப்போ மொழியில் இந்த அகராதி என்பது பல்வேறு பகுதிகளுக்கும் பயன்படக்கூடியது. இதை பற்றி படிக்கிற படிப்புக்கு அகராதியல் என்பது பெயராக அமைந்திருக்கிறது. சரி, மொழி பயன்பாட்டுக்கு இது பயன்படுகிறதா? மொழியில் நாம் எப்போ அகராதிகளை அதிகமாக பயன்படுத்துகிற போது அதன் பயன்பாடு நமக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பின்னமர்களை நம்ம நுட்பமாக கவனிக்கலாம் நண்பர்கள். நீங்கள் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல் நம்முடைய தொல்காப்பியத்தில் அவருக்குன்னு ஒரு அகராதி கோட்பாடு வச்சுருந்தார். நீங்கள்லாம் நிறைய தொல்காப்பியம் படித்தவர்கள், பேராசிரியர்கள். அவர் என்ன சொன்னார்னா, வெளிப்படு பொருளே கிளத்தல் வேண்டானார். ஒரு சொல்லுக்கு பொருள் வெளிப்படையாக தெரிஞ்சா அது உரிச்சொல்ல சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்போ டிக்ஷனரி அப்படி கிடையாது. வெளிப்படையாக தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் பேச்சு வழக்கில் இருந்தாலும் நாட்டுப்புற வழக்கில் இருந்தாலும் நாட்டுப்புற அகராதின்னு 2-3 அகராதி இருக்குது. நிறைய வட்டார வழக்கு அகராதி நிறைய இருக்குது. இப்போது நாம் வாழ்கிற காலத்தில் இந்த அகராதியியல் துறை நிறைய வளர்ந்து இருக்கிறது. அப்போ அப்படி இல்லை. அப்போ அவர் என்ன சொன்னார், அப்போவே வெளிப்படு சொல்லே கிளத்தல் வேண்டாம், வெளிப்பட வாரா உரிச்சொல் மேனே. அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் உரிச்சொல்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படையாக பொருள் தெரியாட்டி அதான் உரிச்சொல். அப்போ அந்த உரிச்சொல் பணுவல் அல்லது உரிச்சொல் என்பதற்கும் இந்த அகராதிக்குமான வேறுபாடு எதுங்கிறத நுட்பமாக கவனிக்கணும். அதே நேரத்தில் இந்த உரிச்சொல் கிளவி விரிக்கும் காலை நூற்பா உங்களுக்கு தெரியும். ஒருவர் எப்படி சொல்லுகிறார், இசைத்தல் சொல்லுகிற போது அந்த சொல்லுடைய பொருள் எப்படி மாறுகிறது, நாம் நுணுக்கமாக அதை கவனிக்கிறோம். நாம் அந்த இடைச்சொல்ல பார்த்தீங்கன்னா, ஓகாரம் இந்த இடத்துல வந்தால் எதிர்மறை பொருளில் வரும், ஓகாரம் இந்த இடத்துல வந்தால் வினாப்பொருளில் வரும், ஓகாரம் இந்த இடத்துல. அப்போ அந்த ஒரு ஒற்றை ஓ என்கிற ஒரு எழுத்து அல்லது என்கிற எழுத்து இந்த இடத்துல எண்ணுமையாக இருக்கும், இந்த இடத்துல முற்றுமையாக இருக்கும் என்றெல்லாம் அந்த அது ஒலிக்கிற தன்மைக்கு ஏற்ப பொருள் மாறுபடும். அப்போ ஒரு அகராதியில ஒரு லெக்சின் அல்லது ஒரு அகரன் குறிக்கப்படுகிற போது அது அங்கே குறிக்கப்படுதல் வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு சான்றுகளோட அடுத்தது சொல்லுவேன். அப்புறம் குறிப்பினும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ் மொழியில் குறிப்பு மொழி முன்னம் ஒரு சொல் பல பொருள் தருவது, பல சொற்கள் சேர்ந்து ஒரு பொருள் தருவது, இதுதான் தமிழினுடைய வளமையை. இதை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். ஒருவர் அந்த காலத்தில் நல்ல இலக்கியம் படைக்க வேண்டும், நல்ல படைப்பாளராக வரணும் அப்படின்னா நிகண்டுகளை நெட்டுரு பண்ணுவார். நிகண்டுகள் என்பவை இந்த சொற்கொள்கை நுட்பமாக பதிவு செய்யக்கூடியவை. நீங்கள் நம்முடைய சங்க இலக்கியத்தையும் இந்த நிகண்டுகளையும் இப்போ இருக்கக்கூடிய இந்த அகராதிகளையும் பயிற்சி நமக்கு மிகுதியாக இருக்கிற போது
ரொம்ப இயல்பாக வந்து இது வட சொல், இது தமிழ் சொல்லுன்னு சொல்லி போகலாம். இப்போ குருன்னு ஒரு சொல் இருக்கு, சான்ஸ்கிரிட்டில் குருமா, இங்கே KARU KURU குரு. குருன்னா நிறம்னு அர்த்தம். அப்போ தொல்காப்பியம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நிறம்னு தான் ஒரு டீச்சர்னு மீனிங் இல்லை. அப்போது ரொம்ப பிற்காலத்தில் சமஸ்கிருதனுடைய தாக்கம் அல்லது அந்த இது அது பேர் என்ன பிராகிருத மொழியுடைய தாக்கம் மொழியில் வந்த பிறகுதான் அது ஆசிரியருங்கிற பொருள் வந்துருக்குது. நான் ஏற்கனவே என்னுடைய வலைவழித்தளத்தில் தமிழ் பண்பாட்டில் சேந்தன் செந்தமிழ்னு சொல்லி நம்ம பாம்பன் சுவாமிகளுடைய சேந்தன் தமிழை பற்றி ஒரு 15 நிமிஷம் போட்டிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அவருடைய நூலில் சேந்தன் தமிழுடைய முன்பகுதியில் சான்ஸ்கிரிட் தமிழ் அகராதியே 200 பக்கம் இருக்குது. அந்த தமிழ் சொற்கள் அவருக்கு அவர் காலத்தில் வேர்ச்சொல் ஆய்வு பாவாணர் ஞானப்பிரகாசம்லாம் இல்லாத காலத்தில் அவர் எதை சான்ஸ்கிரிட் சொற்கள்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் போட்டு அதுக்கெல்லாம் தமிழ் விளக்கம் கொடுத்துருப்பார். இதுலேயும் அவர் வந்து சேந்தன் செந்தமிழ்னு சொல்கிறது முருகன் மேலே வெண்பாவில் வந்து 50 பாடல்கள் எழுதியிருக்கார். அதுதான் அந்த சேந்தன் செந்தமிழ்ங்கிறது. அது ஒரு இலக்கியம், படைப்பிலக்கியம். அந்த படைப்பிலக்கியத்துக்கு முன்னால் ஏன் அப்படி அந்த 200 சொற்கள் அவர் போடுறாருன்னா சொல்லிவிட்டு சொல்கிறாரு, இந்த சொல் எதுவுமே என்னுடைய இந்த இலக்கியத்தில் கிடையாது, நான் தூய தமிழில் இந்த இலக்கியத்தை படைக்கிறேன். தமிழ் வந்து தனிமையாக வாழ முடியும். நண்பர்களை நுட்பமாக கவனிக்கணும். 1906 மரமில்லடிகளார், நீலாம்பிகை அம்மையார் இவங்கெல்லாம் 1912-13 அப்புறம் தான் இந்த தூய தமிழ் சிந்தனை தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்குறாங்க. அதுக்கும் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே பாம்பன் சுவாமிகள் இந்த முயற்சியை படுறாங்க. அப்போ காலந்தோறும் தமிழில் சமஸ்கிருத ஆதிக்கம் இருப்பதும் அதற்கு எதிராக நாம் போராடுவதும் இந்த அகராதிகளையும் சரி, நிகழ்வுகளையும் சரி, இலக்கணங்களையும் சரி, இலக்கியத்தையும் சரி இருந்திருக்கிறது. தமிழில் மட்டும் இல்லை, பிராகிருத்திலே இருந்திருக்குது. ஏன் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க மிகப்பெரிய அறிஞரில் ஒருவர் மருதநாயகம். மருதநாயகனா எங்கள் வளநாடு உள்ள ஆங்கில பேராசிரியர் இருந்தால், ஆங்கிலம் படித்தவர். அப்புறம் அமெரிக்கன் லிட்ரேச்சர், அமெரிக்காவில் போய் எம்ஏ படித்தவர், தமிழ் எம்ஏ படித்தவர், அப்புறம் பிஎஸ்சி 2 எம்ஏ பண்ணியிருக்காரு. அவர் வந்து இன்றைக்கி நிறைய நூல்கள் மேலை இலக்கியங்கள் தமிழ் தாக்காங்க. ஒரு காலத்தில் நம்ம நாட்டில் என்ன சொல்லுவான்னா ஷெல்லி மாதிரி கம்பர் எழுதியிருக்காருமா. இவர் என்ன சொல்லுவார், தாந்தே ஹோமர் அவன்கிட்டலாம் எப்படி தமிழ் இலக்கியத்துடைய தாக்கம் இருந்தது, செனகாக்கிட்ட எப்படி திருவள்ளுவருடைய தாக்கம் இருந்தது. செனகாங்கிறவர் கிரேக்க இலக்கியத்தில் கிபி அந்த 1 நூற்றாண்டுடைய முற்பகுதியில் வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த அற இலக்கியவாதி. அவருக்கு திருக்குறள் சென்று இருந்தது. சான்றுகளோடு பேசுகிறார். நண்பர்களே, உலக இலக்கியங்களுக்கெல்லாம் எப்படி இது மூத்ததாக இருந்தது, ஐரோப்பிய இலக்கியங்களில் எப்படி யவனர்கள் வழியாக தமிழ் இலக்கிய தாக்கம் சென்றதுன்னு சான்றுகளோட பல நூல்கள் எழுதியிருக்கேன். தொல்காப்பியத்தை கூட செம்பதிப்பு போட்டிருக்காரு. நம்மளாம் 1610 நூற்பாம்பா, அவர் 1662 நூறாக தான் சொல்லுவார். இதெல்லாம் டீச்சர்கள் நீக்கிறார். வெளியிட்டிருக்காங்க நம்ம மணிவாசர் பதிப்பகத்தில் செம்பதிப்பு தொல்காப்பியம். நண்பர்களே, நான் ஏன் இங்கே இதை குறிப்பிடுகிறேன் என்றால், காலந்தோறும் மொழி தூய்மை, காலந்தோறும் இலக்கிய தூய்மை, காலந்தோறும் மொழியினுடைய இந்த தனித்தன்மை, செம்மொழித்தன்மை. ஒரு நீங்கள் வலைவலியில் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் செம்மொழி அன்று அப்படின்னு ஒரு 2-3 வீடியோ காணொலி போட்டிருக்கேன். அது எப்படி செம்மொழின்னு சொல்ல முடியும்? உங்கள் பாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் மூலம் தாந்தே தான், ஹோமர் தான். அங்கேயும் தான் இங்கே வந்துருக்குது. அப்போ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் சங்க அக இலக்கியத்தை எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் பேசுகிறீர்கள்? இந்த பிராகிருத இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கதாசப்தசதி இஸ் நாட் இன் சான்ஸ்கிரிட். நுட்பமாக கவனிக்கணும். துளசி ராமாயணம் நாட் இன் ஹிந்தி. அதில் 6-7 டைரக்ட் இருக்குது, அதில் 1 இருக்குது. இப்போ நம்ம மலையாளத்தில் இருக்குது, இது மலையாள குடும்பம், தமிழ் குடும்பம், அதனால் தமிழ் இருக்குது நம்ம சொல்லிக்க முடியுமா? அவன் சொல்லிக்குவான், நம்மளும் ஆமாம்பா நம்ம இருக்க குடும்பம். அப்போ நண்பர்களை சொல்லிவிட்டு இவர் சொல்லுவார், இப்போ வந்து யூனிவர்சாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. உலகம் தழிய தன்மை இருக்கணும், அன்பு இருக்கணும், உலகம் தழிய மாந்தனையும் இருக்கணும், அதில் ஹியூமானிட்டி இருக்கணும். ஒரு லிட்ரேச்சரில், ஒரு கிளாசிக் லிட்ரேச்சரில் உன் வேதத்தில் எங்கே ஹியூமானிட்டி இருக்குது, உன் மனைவி சார்மத்தை எங்கே ஹியூமானிட்டி இருக்குது, எங்கே யூனிவர்சாலிட்டி இருக்குது? இருக்கிறவனை பிடிச்சி இவன் சூத்திரன், இவன் பஞ்சமே, இவன் வைசியன், இவன் பார்ப்பனேன், பிறப்பில் வேறுபாடு சொல்கிற அது எப்படியா செம்மியல் செவியல் இலக்கியமாக இருக்க முடியும்? அது எப்படி செம்மொழியாக இருக்க முடியும்? சான்ஸ்கிரிட் நாட் கிளாசிக்கல் லாங்குவேஜ். நிறைய இப்போ எழுதியிருக்காரு. இப்போ பாருங்க, இப்போ இலக்கண திருவுள்ளம் கூட சமஸ்கிருதம் செம்மொழி அல்ல, மருதநாயகம் முறையில் அதுலேருந்து எடுத்து போடுறாரு. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஆய்வுகள் வளர்கின்றன. நண்பர்களே, நான் எதற்காக இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த அகராதி என்கிற சொல் கூட பாவனருடைய ஆய்வுக்கு பிறகு அகர முதலியன மாறுகிறது.
நீங்கள் தமிழ் அகரமுதலி மு சண்முகம் பிள்ளை அந்த குழுவில் கொண்டல் மகாதேவன் இருக்கிறார், அந்த குழுவில் ஆக்கி பரணாமனார் இருக்கிறார். 1980கள் அந்த நூலை தமிழ்நாடு பாடல் நூல் நிறுவனம் போட்டிருக்கிறது. இங்கே ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இருக்கீங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட 1912 பக்கம் அந்த புத்தகம் இருக்குது. அந்த டிக்ஷனரி ஒன்றுக்கு ஒன்று, ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம், இவ்வளோ மொத்தத்துக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. நான் அடிக்கடி தினசரி என்னுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அகராதி தமிழ்நாடு பாடல் நூல் நிறுவனம் வெளியிட்டு இருக்கிற தமிழ் அகரமுதலி தான், மு சண்முகம் பிள்ளையோடது தான். ஏன்னா மாணிப்பை அகராதி, யாழ்ப்பாண அகராதி, சதுர அகராதி, அப்புறம் இடையில வந்த அகராதிகள், குறைஞ்சபட்சம் நமக்கு இந்த சான்ஸ்கிரிட் தமிழ் எது சான்ஸ்கிரிட் எது தமிழ் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா தமிழ்நாடு அரசு பாடல் நூல் வெளியிட்டு இருக்கிற மு சண்முகம் பிள்ளை அவளுடைய தமிழ் அகரமுதலியை படித்தா போதும். நீங்கள் சதுராதியை படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் அந்த காலத்தில் 1732 தேவையான சொற்களுக்கு விளக்கம் சொல்லுவார். அந்த காலத்து ஆய்வுகளுக்கு அது பயன்படும், அவருடைய பிற நூல்கள் பயன்படும். நிறைய பேர் திராவிடம்ங்கிறது கால்டுவல் சொல்லிவிட்டார். வீரமாமுனிவர் திராவிடத்தை பற்றி நிறைய எழுதுறாரு. இவனுக்கு தான் தெரியாத எதையும் படிக்க மாட்டாங்க. ஆமாம், திராவிட பிரகாசிகை ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் சபாபதி நாவலர், அதுக்கு பேரே திராவிட பிரகாசிகை. இப்போ பதிப்பு போட்டிருக்காங்க. பேரே திராவிட மதம் தான் சைவர்கள் சொல்லிக்குவாங்க. திராவிடங்கிற சொல் கடவுள் மறுப்பாளர்களுக்கு வந்தது 1925-30க்கு பிறகு தான். அதுக்கு முன்னால் இந்த சொல் 300 ஆண்டு தொன்மையுடையது, மறந்துடணும். சைவ மதம் பூரா தன்னை திராவிட மதம் தான் எல்லா இடத்துலையும் சொல்லிச்சு. தமிழ் இலக்கிய வரலாறு திராவிட பிரகாசிகைன்னு தான் வந்துச்சு. இதை நான் ஏன் வலியுறுத்துறேன்னா, பல நேரங்களில் நம்ம தமிழ் பேராசிரியர்களே என்கிட்ட கேட்குறாங்க, அது என்னங்க அது சான்ஸ்கிரிட் வார்த்தைங்க, அது தனி. அதுக்கு பூர்ணலிங்கம் இல்லைன்னு ஒருத்தர் இருக்கார், தி கிரேட் ராவணா எழுதினார், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் எழுதுவார். அவர் திருவிடம் எப்படி திராவிடம் வந்துச்சுன்னு விளக்கம் தருவார். அவர் ஒரு வழக்கறிஞர், தலை சிறந்த வழக்கறிஞர், ஆங்கில பேராசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிற்காலத்தில். அவர் ரொம்ப நுட்பமாக அதை பற்றி பேசுகிறத நீங்கள் கவனிக்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம வெளியில் போயிட்டோம், உள்ளே வந்துடுவோம். சொல்லுக்கு பொருள் தருவது என்பது இருக்கிறதே அகராதியில். ஒரு சொல்லுக்கு பல பொருள் உரிமை, பல சொல்லுக்கு ஒரு பொருள் உரிமை. இப்போ அதுதான் இந்த சினானிமஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க, எதிர் சொல் அன்னானிமஸ் இப்படிலாம் படிக்கிறத நீங்கள் பார்க்குறோம். தத்தம் மரபில் சென்று, அப்போ ஒரு சொல்லுக்கு மூலர் சொல் பொருள் வேறையாக அதனுடைய இதுக்கெல்லாம் இந்த அகராதி பயன்பாடு ரொம்ப நமக்கு பயன்படுகிறது நண்பர்களே. மொத்தத்தில் எச்சொல் ஆயினும் வேறு பொருள் கிளத்தல். எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் வேறொரு பொருள் அது தந்தால் அது அகரணம், தனி அகரணம். இப்போ படின்னு ஒரு வார்த்தை, அது என்ன எச்சொல் ஆயினும் வேறு பொருள் கிளத்தல். நான் படியில் இறங்கி வந்தேங்க, படி 1 நவுன், மாடிக்கு ஏறி செல்வது அல்லது தரைத்தளத்துக்கு செல்வது அல்லது கீழ்த்தளத்திற்கு செல்வது விளக்கம். படி 2 ரீடிங், படித்தல், வாசித்தல், வினைச்சொல். அல்லது படித்த பெயரெச்சம், படித்து வினையச்சம், படித்தான் ஆண்பால் வினைமுற்று, ஏதோ ஒன்று. அல்லது படித்தேன் தன்மை உரிமை வினைமுற்று, இரண்டாகலை வினைமுற்று, படிக்க இயங்குழு வினைமுற்று, எதாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த படிங்கிற அந்த வேர்ச்சொல்லேருந்து, அந்த வினை வேர்லேருந்து வருகிற அனைத்து சொற்களையும் வரையறை செய்வது. ஒன்று ஒரு லெக்ஸீம், மறந்துடக்கூடாது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வேர்ட் அண்ட் லெக்ஸீம்? வார்த்தைன்னு சொல்லிட்டு விட்டுருவோம் நம்ம. படின்னு ஒரு வார்த்தை இருக்கியா, அதுக்கு பல அர்த்தம் இருக்கியா, அது ஒரு வார்த்தை தான். ஏமா இல்லை, ஒன்றும் தனித்தனி லெக்ஸீம். இப்போ வரும்படியில் இருக்கக்கூடிய படி இருக்கியா, அவருக்கு நிறைய வரும்படி வருதியா, அந்த படி வேற. ஆமாம் சார், படி எடுங்க சார், காப்பி, அந்த படி வேற. அப்போ 2 எழுத்துக்களால் இருக்கிறது ஒரே மாதிரி ஒழிக்கிறது என்பதற்காகவே தட் இஸ் நாட் எ சிங்கிள் லெக்ஸீம். அது ஒரு சொல் இல்லை, அல்லது ஒரு சொல்லன் இல்லை, ஒரு அகரன் இல்லை, தனித்தனி அகரன்களாக அவை அகராதிகளிலே தனித்தனி சொற்களாக பதிவு செய்யப்படுகின்றன. இதை நாம் நுணுக்கமாக கற்றல் வேண்டும். ஆமாம் நண்பர்களே, சொல்லிட்டு இவரே சொல்றாரு, தொல்காப்பியரே, கூறிய கிளவி பொருள்நிலை அல்ல வேறு பிற தோன்றிடும் அவற்றோடு கொள்ளலே. நான் சொல்லியிருக்கேன், இப்போ கீர்த்தினா மிகு புகழ்னு சொல்லியிருக்கேன். கீர்த்திக்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருந்தால் அதை புதுசாக சேர்த்துக்கோ, அது உன் கடமை, உன் வேலை. அப்போ மொழி நாளுக்கு நாள் வளர வேண்டும். அந்த உரிச்சொல் பொருள்கள் நாளுக்கு நாள் இருக்க வேண்டும் என்கிற அறிவியல் மனப்பான்மை தொல்காப்பியத்தை நிறைய உண்டு. அதனால தான் நம்ம தொல்காப்பியத்தை வச்சுட்டு கொண்டாடுறோம். தத்துவமாக தொல்காப்பியத்தை போகிறோம், அகராதியெல்லாம் தொல்காப்பியத்தை போகிறோம், வாழ்வியெல்லாம் தொல்காப்பியத்தை போகிறோம். ஏன் அது இந்த மாதிரி பல்வேறு துறைகளை உள்ளடக்கி உண்டு. ஆமாம், இப்போது நம்ம எல்லாத்துலேயும் பயாலஜி,
நீங்கள் வந்து லெக்சிகாலஜி இந்த இந்த லாஜி LOGY லாஜின்னு சேர்க்குறோம். அந்த கிரீக் வார்த்தைக்கு அறிதல் என்பது பொருள். அறிதல் LOGY அறிதல் லோகோஸ்ங்கிற சொல்லுலேருந்து வந்தது. இந்த லோகோஸ் அப்படிங்கிற அறிதல்ங்கிற சொல்லு தான் அப்போ வேதியியல்னா வேதியை கற்றல் அறிதல். தமிழில் இயல் வேற. தமிழில் இயல்னா எழுத்தியல் சொல்லியல் இது வந்து பிரிவுக்கு வகைப்பாட்டுக்கு வந்தது. இங்கே உலக மொழிகளில் ஐரோப்பிய மொழிகளில் இந்த லெக்சிகாலஜி பயாலஜி இந்த மாதிரியில் வரக்கூடியதுக்கு லெக்சிகோனாவே பேசுதல் தான் அர்த்தம். லெக்சிகாலஜியில் லெக்சிகோனாவே பேசுதல், கிராஃபினா எழுதுதல் உங்களுக்கு தெரியும். சரி நண்பர்களே, இந்த கொள்கைகளை ஆய்கிற இந்த லெக்சிகாலஜியாக இருந்தாலும் லெக்சிகோகிராஃபியாக இருந்தாலும் நமக்கு பயன்படுகின்றன. நம்ம தமிழுக்கு வந்துடுவோம். இப்போ ஒரு லெக்சிம் ஆர்னா என்ன சார்? ஆர்னா இங்கிலீஷில் ஒரு எழுத்து. ஆர்னா என்னங்க? இப்போ பாருங்க, புறநானூற்று அகராதி ராஜா வந்து போடு இதில் கிட்டத்தட்ட ஒரு 25 பதிவு கொடுத்துருக்காரு. ஏன் அந்த லெக்சிங் பதிவே 15 கொடுத்துருக்காரு. இப்போ ஆர் அப்படின்னா நிறைதல், நிறைவு, நிறைந்த அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே 30க்கு 40க்கு மேலே கொடுத்துருக்காரு. அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு. மொழி பயன்பாட்டுக்கு மிக இன்றியமையாதது. அகராதி எளிதாக பயன்படுத்திக்கலாம். போட பயன்படுத்துவோமா? ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நிறைவு இப்போ இந்த இடத்துல ஒரு சொல் போட்டுருவாங்க, ஒரு ஒன்று போட்டுருவாங்க. இது பண்பு பெயர். ஆற்றல், நிறைதல் போட்டு அப்புறம் அதுக்கு ஒரு பொருள் போடுவாங்க. இது வேர்ச்சொல். நிறைதான் நிறைதான். இப்போ நம்ம சான்றுகள் பார்க்குறோம். கண்ணார் கண்ணி, கண்ணார கண்டேன், கண் நிறைய கண்டேன். இப்போ ஆறு இருள் அகற்றும். நமக்கு தெரியும் ஆறு இருள். நிறைந்த இருள், டார்க் நைட், அமாவாசை. ஆறு இருள் அகற்றும். 56வது பாடல் புறநானூறு. பூவார் கா, பூக்கள் நிறைந்திருக்கிற சோலை. பூவார் கா. இப்போ இந்த ஆறுங்கிற ஒரு வினை சொல்லை நாம் மறந்துட்டோம். எங்களை இந்த செம்மொழி நிறுவனத்தில் அகநானூருக்கு வந்து இலக்கண அகராதி போடுறோம் வாங்கணும். ஒரு 10 நாள் கொடுத்தாங்க. போனோம். கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட அந்த வினை வேர் சொற்கள் சுத்தமாக இல்லை. அப்போ ஒரு செவ்வியல் கால வினைச்சொற்கள், செவ்வியல் கால வினைச்சொல் பயன்பாடு அப்படிங்கிறது ஒரு தனி ஸ்டடி, தனி படிப்பு. அது வந்து 20ஆம் நூற்றாண்டில் இருக்கும். இது இல்லாமல் இருக்காது. நேரடியாக அந்த பொருள் இருக்காது. இப்போ அன்பார்ந்த மாணவர்களேங்கிறேன். அப்போ அந்த ஆர்னா என்ன? ஆர்ந்த என்ன? அன்பு நிறைந்த மாணவர்களே. ஆர்ந்த பெயரச்சம், ஆர் வெர்பல் ரூட். அப்போ ஆர்ங்கிற வெர்பல் ரூட்லேருந்து ஆர்ந்தங்கிற அந்த பெயரச்சம் வருது. அப்போ நான் அன்பார்ந்த மாணவர்களே, அன்பார்ந்த நண்பர்களே, அறிவார்ந்த பேராசிரியர்களே அப்படின்னு சொல்றது கூடிய அந்த ஆர்ந்த, நம்ம என்னைக்காவது அந்த ஆருக்கு என்ன பொருள்னு பார்த்துருக்கோமா? புறநானூற்றில் 40க்கு மேற்பட்ட பதிவுகள் இந்த நிறைந்த, நிறைதல் அப்படிங்கிற பொருள் இருக்குது. இப்படி இந்த அகராதிகள் வழியாக நம்முடைய இலக்கியங்களை தேடி இந்த சொற்களை மீட்டெடுத்தல் தான் நமக்கு முக்கியம் நண்பர்களே. ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. இப்ப வாயார் பெருநகை, வாய் நிறைய மகிழ்ச்சியோடு இருப்பது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஆறு அறிவாளி நம்ம பயன்படுத்துறதே இல்லை. நிறைந்த அறிவுடையவர்களே புறநானூற்றில் இருக்கு. ஆறு அறிவாளி, நிறைந்த அறிவுடையவர்களே. ஆர் யானர், நிறைந்த தினசரி வந்து கொண்டிருக்கிற பொருள் ஆர் யானர். அப்போ கண்ணார் குருதழை, குருன்னா நிறம் நான் சொன்னேன், அச்சம் தருகிற நிறம். பூவார் ஆடை, பூவேலைப்பாடுகள் நிறைந்த ஆடை. பூவார் ஆடை, பூவார் காதல, பூவார் ஆடை. ஆமா ஆமா, சப்தம் நிறைந்திருக்கிற, நிறை சத்தமுடைய கடல், கடலால் சூழப்பட்ட உலகம். அப்போ அந்த நிறைகள்ங்கிற பொருள் வருகிற சொற்கள் இது நிறைய. நம்ம நீங்க படிச்சீங்கன்னா எனக்கு தான் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஒலிக்கின்ற பொருள் வந்துருக்காங்க. சுரும்பார் தேரல், சுரும்பு ஒலித்து கொண்டிருக்கிற தேரல். அப்போ அடுத்த லெக்சி இதே ஆறு தான். நிறைகள் முடிஞ்சு போய்
இப்போ வந்து என்ன பொருள் வந்துச்சு? ஒளித்தல்ங்கிற பொருள் வந்து அதே ஆர், அதே வேர்ச்சொல் ஒளித்தல்ங்கிற பொருள். அடுத்தது ஆர் அப்படின்னா ஒரு மையத்தை நோக்கிய கூறு, ஆரக்கால், ஆரம், அம்பு விதிப்பட்டு வந்து அந்த அந்த பொருளுக்கு போயிடுது. ஆர் சூழ் குரடு உலகத்துல இருக்கு. ஆர் சூழ்க்கு புறநானூர்ல இருக்கு. ஆர் சூழ் குரடு. அந்த சக்கரம் இருக்கு, அந்த சக்கரத்துல வந்து சுத்திலும் என்ன இருக்குது? ஆர் சூழ். அப்ப இங்க இது வந்து இப்ப நவுனுங்க. இந்த இடத்துல இது பெயர் சொல் ஆர் அப்படிங்கறத கவனிக்கிறோம். ஆர் சூழ் உலகு. ஆர்குவை, நீ மனநிறைவு அடைந்து விட்டாயா அல்லது மனநிறைவு அடைவை ஒரு பாணனை வழிபடுத்துறப்ப நீ இந்த மன்னன்ட்ட போனீனா நீ ஆர்குவை, உனக்கு மனநிறைவு வரும், நீ வந்து நிறைஞ்சிருவ. அந்த பொருளை நிறைவடைதல் அப்படிங்கள. அப்புறம் ஆர்கையர் உண்போர், ஆர்கையர் நிறைவாக உண்பவர்கள் ஆர்கையர். இங்க நிறைவுங்கிற பொருள் திருப்பி. இப்போ அடுத்த சொல் பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆர்ப்ப முழங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆறுதல்னா உண்டல்ங்கிற பொருள் வந்து ஒரு 6 இடங்கள்ல அது அது அடுத்தது. இந்த ஆரத்திலிருந்து அது அந்த அந்த சூழ்ந்திருத்தல்ங்கிற பொருள். ஆமா, மகிழ்ச்சி நிறைந்து இருக்குது. மகிழ்ச்சி நிறைந்த இருக்கக்கூடிய 30 பொண்ணு உங்க வீட்டம்மாவுக்கு ஒரு நகை எடுத்து கொடுங்க, அவங்க மகிழ்ச்சி இருக்காதா அவங்களுக்கு? ஆமா, மகிழ்ச்சி நிறைவே தரக்கூடியது. அந்த சொல்லுக்கு ஆகு பேர என்ன ஆயிடுது? பூவார் குழலி, பூக்கள் மிகுந்து இருக்கிற குந்தல் இறைவிக்கு பெயர் பூவார் குழலி. இப்ப அந்த ஆறுங்கிற சொல்லுக்கு என்ன பாக்குறான்? நிறைதல்ங்கிற சொல்ல நம்ம நுட்பமா கவனிக்கிறோம். நீங்க ஆறுதல்னாவே உண்ணுதல்ங்கிற பொருள் இருக்கு. அடுத்தது பெரிய காலத்துல இந்த ஆறுதல் உண்ணுதல். ஆறுதல் வலிந்த நகர் அல்ல, உண்ணுதல்ங்கிற பொருள் வந்தது. நிறைவாக உண்ணுதல். இந்த ஆறுதல் என்பது பெரியவங்களுக்கு இந்த ஆறுதல். அப்ப நண்பர்களே, செவ்வியல் கால தமிழ், செவ்வியல் கால ஆய்வு அப்படின்னா சங்க பொருள் களஞ்சியம், அல்லது ஒன்றுக்கும் தனித்தனியாக அகராதிகள் போட்டாங்க, அல்லது உவேசா, நீங்க பெருமலை புலவர், இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த நூலுடைய பிற்பகுதியில அந்த சொல்ல அகராதி கொடுத்துருப்பாங்க, மேற்கோள் அகராதி கொடுத்துருப்பாங்க. அகராதி என்பது இருக்கிறதே தனி டிக்ஷனரி மட்டும் இல்ல, பதிப்புலேயே வந்துடும். மேற்கோள் அகராதின்னு தனியா இருக்கும். நாம நுட்பமா கவனிக்கிறோம். சரி, இப்போ வந்து உங்க பேச்சு வழக்குக்கு சங்க இலக்கியத்துல இருக்குது, இடைக்கால இலக்கியத்தையும் இப்பயும் இருக்குது. ஆரூரான்னு பேரு, அப்படித்தானா? நடத்துறமா இடைக்கால இலக்கியத்துல ஆரூரான். ஆரூர் இருக்கா? எந்த இடத்துல இருக்கு ஆரூர்? திருவாரூர். அப்ப திருவாரூர்ங்கிறது இங்க என்ன பொருள் வருகிறது? அலையாத்தி காடுகள்னு சொல்ல முடியாது. ஆத்தி, அந்த ஆத்திங்கிற ஒரு மலை, ஒரு தாவரம், நிலை உயிர், ஓரடி உயிர். ஆத்தி, ஆத்தி. சோழமன்னன் வந்து என்ன பூச்சுடியவன்? அத்தி கிடையாது, அத்தி வேறு, ஆத்தி வேறு. நீங்க அண்ணாமலை போறப்ப அந்த அலையாத்தி காடுகளுக்கு போயிருக்கீங்களா? அந்த ஆத்தி மரங்கள் வந்து அலையை என்ன செய்கின்றன? ஆத்துகின்றன. அது தெய்வ நிலத்து ஆத்தி, மருத நிலத்து ஆத்தி வேறு, அதே வகை. ஆனா மருத நிலத்து ஆத்தி நிறைய இருக்கும். மருத நிலத்து ஆட்சி அதிகமா இருக்கிறது ஆற்காடு. ஆறு மரம் மிகுதியாக இருக்கிற காடு எது? ஆற்காடு. தென்னார்காடு, படார்காடு. அப்ப ஆறு என்னங்க நீங்க போறீங்க, அதுக்கு என்ன பண்ணுங்க? சங்க இலக்கியத்திலையும் இடைக்கால இலக்கியத்திலையும் தமிழ்லையும் கிளாசிக்கல் பீரியட் தமிழ் இதுதான், இந்த காலத்து தமிழ் இதுதான். நீங்க வந்து தப்பா போட்டு நாங்க ஆற்காடுன்னு போட்டுட்டோம் அப்படின்னா அது நீங்க பிழை என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க திருக்குறள் மரியாதை. ஏற்காடுக்கு அப்புறம் போவோம். ஆமா, ஏன்னா அது முடிச்சுட்டு அப்புறம் ஏற்காடு வரேன். இப்போ இந்த ஆற்காடு அப்படிங்கிறத பார்க்கிறோம், ஆரூர்ங்கிறத பார்க்கிறோம். ஏற்கனவே ஆர்த்தங்கிற சொல்ல பார்த்தோம். ஆர் சூழ், ஆமா, நிறைந்த சூழ். அதே போல நிறைய இருக்குது. நீங்க நெல்லை பத்தி சொல்றப்ப ஆறு வரும். நிறைந்த நெல்மணிகள்ங்கிற பொருள்ல, நிறைந்த பூக்கள்ங்கிற பொருள், அதெல்லாம் அந்த அப்போ அந்த வெர்பல் ரூட் வந்து நிறை அப்படிங்கிறது தான். வினைவேர் நிறை. அந்த வினைவேர் ஆக்கப்பெயரா மாறும். நிறைய ஆக்கப்பெயர்கள் வருகின்றன மொழியில. இப்ப இந்த இடங்கள்லாம் ஊர் பேரு அப்படியே அந்த மரப்பேர்ல இருக்கு, இன்னும் அழியாம இருக்கு. நீங்க புறநானூற்றுல நின்னகனியும் நின்னோடு பொருவோன்கனியும் ஆர்மிடையில அவன் வந்து ஏன்னா சண்டை கொடுக்குறீங்க, அவன் சுத்தத்தம் நலனில்லி நெடுங்கில்லி, நீனும் வந்து ஆத்திப்பூ மாலை தான் சொல்லியிருக்க, அவன் தம்பி ஆத்திப்பூ மாலை தான் சொல்லியிருக்கான், நீ என்ன அவன் பாண்டியனா சேரனா 2 பேரும் நீ அடிச்சுக்கிறீங்க போகிறாரு.
அப்ப அந்த கோவலர் பாட்டுல நின்ன கண்ணியும் ஆறுமணி நின்று நின்னோட துருவங்கனியும் ஆறுமணி தங்கிறப்போ தெளிவா ஆத்திமாவை கூடியவன் ஆறுமணி ஒரு தாவர பெயர். அப்போ ஒரு சொல்லை நாம் எடுக்கிறோம் நண்பர்களே, ஒரு லட்சியமை நாம் எடுக்கிறோம். அந்த லட்சியம்லேருந்து பல லட்சியங்கள் வருகின்றன. அது கூட மிகுந்திருக்கிற பொருளை வந்திருக்கலாம். ஏன்னா நீங்க அந்த பூக்கள் பூத்திருக்கிற காலத்தில் அலையாட்டிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நீளமா அழகா ஒரு 7-8 வண்ணத்துல அந்த அலையாட்டி காட்டக்கூடிய பூக்கள் அதை பார்க்கறதுக்கு நமக்கு என்ன பிடிக்கும். நம்மள படகுலேருந்து இறங்க விட மாட்டான். ஏன்னா நம்ம ஒரு 10 பூவை பறிச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோ அழகா இருப்பாங்க. இந்த சீசன்ல பூக்கும் சார். தெரியல சார், நீங்க எடுக்கிற போட்டு பாருங்க. ஆமா, நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு நிறைவேல்ங்கிற சொல் ஒரு நல்ல ஒரு தாவர பெயரா மாறி நிலையுயிரா மாறி அது அடுத்த சொல்லுக்கு அது பயணித்து சொற்களுடைய பயணம் அப்படித்தான் இருக்குன்னு. ஒரு வினை சொல்ல தொடங்கி பெயர் சொல்ல தொடங்கி அது அவன் சூட்டிக்கொள்வதற்கு வந்து அவன் நீங்க நம்ம இலக்கியத்துக்கு வந்துடுவோம். நான் இப்ப நான் சொல்ல வந்து மொழி பயன்பாடு. மொழி பயன்பாடுங்கிறது கோயம்புத்தூர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டார வழக்கம் பேசுறாங்க. சரி. இப்போ தஞ்சாவூர் பக்கம் ஒரு மொழி. சரி. சென்னை பக்கம் ஒரு மொழி. சரி. திருநெல்வேலி பக்கம் ஒரு மொழி. சரி. கன்னியாகுமரி பக்கம் ஒரு மொழி. சரி. இப்போ இந்த மொழி பயன்பாடுகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமா பயன்படுத்தி இருக்கு. ஆனா பொதுவா திரைப்படங்களிலோ தொலைக்காட்சிகளிலோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புரியுற மாதிரி வரக்கூடிய ஒரு மொழியா இருக்கு. சரி. இப்போ இந்த மொழி பயன்பாடை நம்ம எதை வந்து தஞ்சாவூர் பக்கம் பேசுறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஏரியாவை பேசுறவங்க நாங்க பேசுறது நல்ல தமிழ் சொல்றாங்க. அது இல்லை, மொழி பயன்பாட்டுக்கு வர்றதுனால எனக்கு வட்டார வழக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் நாங்கள் கொஞ்சம் வேலை பார்த்துக்கோங்க. கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா அங்கே எல்லாம் நல்லா மரியாதை தமிழா இருக்கும். நல்லா எடுத்து பேசுவாங்க. நம்ம போன புதுசுல அங்கே பேசக்கூடிய தமிழுக்கு வந்து நம்ம அந்த கிராமப்புறத்துக்கு நகர்ப்புறத்துல கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. கிராமப்புறத்துக்கு போனீங்கன்னா சுத்தமா நமக்கு வந்து கொஞ்சம் புரியாது. அதுல திருநெல்வேலி சைடும் அப்படின்னா இருக்கும். அதே போல அந்த சில வழக்குகள்லாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி நமக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மொழி பயன்பாட்டை இதை எப்படி நம்ம கையாளுவது, எப்படி இதை செய்யலாம்? அதாவது ஒரு லிவிங் லாங்குவேஜ், வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மொழி, ஒரு உயிருள்ள மொழி. உயிருள்ள மொழிக்கு வட்டார வழக்கு என்பது இயற்கை. சான்ஸ்கிரிட்டுக்கு வட்டார வழக்கு இருக்காது, ஏன்னா அது ஒரு டெட் லாங்குவேஜ். லத்தீனுக்கு வட்டார வழக்கு இருக்காது, ஏன்னா அது ஒரு டெட் லாங்குவேஜ். இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் தனி டிக்ஷனரி இருக்கு, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தனி டிக்ஷனரி இருக்கு, இந்தியன் இங்கிலீஷ் தனி டிக்ஷனரி இருக்கு, தனியாக ஏன்னா இங்கிலீஷ் வந்து எலி லாங்குவேஜ். அது மாதிரி அமெரிக்கன் உங்களோட இருக்கு, சுமையோட இருக்கு, வந்து தனி அகராதிகள் போட்டிருக்கிறார்கள். மொழியை பற்றி சொல்லி அப்போ இந்த வட்டார வழக்கு அகராதிகள் தராங்க. அது வந்து அந்த மொழிக்கு பணம் சேர்ப்பது. இந்த ஊடகங்கள் வந்த பிறகு வானொலி, தொலைக்காட்சி, இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் வந்து ஒரு பொது மொழி இருக்கு. இந்த பொது மொழி எல்லாமே இருக்கு. ஆனா இது வந்து ரைட்டிங் நட்லி குறிப்பி குறிப்பு எதிராக மோனோலி குறிப்பிக்குள் என் ஊர்ல வந்து எத்தனை தெரியாத படிக்காம அவன் பேசுறப்பவே நல்லா ஒரு எண்ணு முதலாளி வந்திருக்கேன்ப்பா. முதலாளி பார்த்துருக்கு யாருக்காவது புரியுமா? திறமையாக இருக்கிறது. அப்போ அவன் பேசுறது ஒரு 10 சொற்கள் எடுத்துக்கணும். எனக்கு மட்டும் தான் புரியும். ஏன்னா நான் வந்து இருக்கேன். ஆமா, நீங்க வந்து சங்காயம் கட்டிட்டீங்களாமா? சங்காயம் என்ன தெரியுமா? கருத்து போக நான் சங்காயம் மழை வந்து போது புதுசு வந்துருக்கேன்ப்பா. அப்ப அந்த கருத்து சக்கையா இருக்கு. நம்ம கருத்து சக்கை தெரியும் போகுது தெரியாது. அப்ப அந்த தொழில் சார்ந்த கலைச்சொற்கள் அந்த பகுதியில் கூடிய வட்டார வழக்கு தான் என்ன முடியும் இருக்க முடியாது. எப்படி பொதுமொழியாக இருக்க முடியும்? அப்ப நம்ம பொதுமொழிக்கு ஒரு சக்கை ஒரு சொல்ல பயன்படுத்தும். கருத்து சக்கை தம்பி கருத்து தோகைனா இருப்பாங்க. அது மாதிரி நான் வந்து ஒரு மொழியில் இது தொழில் சார்ந்தவை, இது சாமி சார்ந்தவை, இது வழிபாடு சார்ந்தவை, இது வட்டாரம் சார்ந்தவை, மொழி பயன்பாடு என்பது ஒரு உயிர்வாக இருக்க முடியல. வட்டாரம் என்ன செய்யும்? வேறுபடும். அதற்கு தனித்தனி அகராதிகள் என்ன செய்கின்றன? இருக்கின்றன. நீ ஆங்கிலம் இருக்கிற தனி இலக்கியமே இருக்கிறது. நாம இப்பதான் நாவல் வந்தோம். இது கொங்கு நாவல், இது சோழ நாவல், இவர் வந்து சோழ நாட்டு நாவல் எழுதுறாரு, இவர் வந்து கன்னியாகுமரி குமரி மாவட்ட நாவல் எழுதுறாருன்னு சொல்றோம். அது நாவல் தான். சரி, நம்ம விஷயத்துக்கு இப்படி இந்த சொற்கள் பெரிய அளவுல இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். இப்போ இந்த பழம் சொற்களை பொறுத்தவரை என்பதை நம்ம முன்னமா கவனிக்கிறோம். நீங்க நான் பள்ளியில் ஒரு 10 ஆசிரியராக
எனக்கு பெரிய மண்டையா அப்ப இருந்தது 11 உறுப்பினர். எப்படியா இந்த 11 உறுப்பினர் நடத்துறது அப்படின்னப்போ மொத்தமா மாணவர்களை ஏமாற்றி நானும் ஏமாந்திருந்தேன். ஒரு சொல் இப்போ செட்டான ஒரு சொல் இது வந்து 11 உறுப்பினர்கள் எழுதுக அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்ப சா பகுதிக்கு சேவையில என்ன செய்யறது தெரிந்ததுன்னு ஒரு பொய்யது சா சேவை தெரிஞ்சா இது சாப்பிட்டாங்க வரணும். எப்படி இருக்க முடியாது, சத்தாம இருக்க முடியாது. விரும்பியும் சிக்கல் இல்லை, ஆன்மாவுடைய விரும்பி இது வந்து எல்லா வகைகளையும் சிக்கல் இல்லை, சந்தி சிக்கல் இல்லை. இந்த பகுதி என்ன பண்ணுது, செத்துன்னு வரும், செத்து முன்னாடி சா செத்து வந்து நீச்சமாச்சே, அது ஒற்று இரட்டித்து இது வினை பகுதி கிடையாது, இது எச்ச பொருள்கிற ஒரு சொல். வந்து சென்று சத்து கிட்டத்தட்ட ஒரு கல்வி ஆசிரியர் ஓய்வு பெற்று அந்த இது அகநானூறு அகராஜிகள் கூட இது பொருள் வச்சுச்சு. எப்படின்னா அகநானூறுல போறா சென்று சென்று செட்டான் எந்த கட்டளா ஒருவன் இன்னொரு கொள்ளுகிறானோ பிறவினையாக இருக்கிறதோ சாதல் அங்கெல்லாம் செட்டாங்க. அப்போ செத்து அது செத்து பிறவினையாவது செத்து பிறவினையாவது செத்தான் பேசுறது எப்படி இருந்துச்சு செத்தான். இந்த செத்தாங்கிற செத்தாங்கிறது பெரும்பாலும் நம்ம வெட்டினா இங்க செத்தான். அது என்னாச்சு காலப்போக்குல இயல்பாக சாமிகளுக்கு வந்து போர்க்களத்தை பிறரால் கொல்லப்பட்டதை குறித்த சொல் இந்த 3000 ஆண்டு கால பயணத்தில் ஒருவன் இவனையே இறந்து போனால் கூட அதுவும் எப்படி சொல்றேன், இப்போ அவர் செத்துட்டாங்க. நான் உண்மையாக நினைக்கிறேன் இந்த சொல்லினுடைய பயணத்தை. படுகிற சொல் கூட அப்படிதான், இடங்கிற சொல்லும் அப்படிதான். ஆண்டார் பெரியாண்டார் நம்மாண்டார் இறைவன் இடந்தவில்லை, இறைவன் கடந்தவில்லை தான் சொல்றேன். இப்பவும் யார் பண்றதுக்காரன் அப்பா வீட்டுல கிடக்கிறாருமா, கிடக்கிறாருன்னா மேல கிடக்கிற மாதிரி நாட்டாளி கிடக்கிற மாதிரி இல்ல, படுத்து பெட்டு படுத்து இருக்க கிட இறைவன் கிடந்தவில்லை அப்படின்னு சொல்லுகிறான். படுத்தா சாப்பிட்டா எங்களுக்கு இடைக்கால தெரியும். சரி என்ன செய்யறது பட்டு போச்சு, சரி பட்டு போச்சு, படுனா சாகல் பூச்சிய கொள்றோம், கொண்டதுக்கு அப்படியே கிடைக்கிறதுதான் என்னது பட்டு. அப்ப படுதல் பூச்சி படுதல் சாகல் ஆனா நம்ம கொள்றோம். அப்ப அது வந்து பட்டுதல் அப்படின்னு சொன்னா அது இருந்துக்கணும். அது பட்டு தொழிற்பெயர் மாறி தொழிற்பெயர் மாதிரி அது வந்து ஒரு பொறுப்பெயர் வந்து அப்ப நான் மிக நுட்பமாக கவனிக்கிறோம். இந்த மாதிரி சொற்களுடைய வேர்கள் அது மாறுகிற தன்மை அது நாங்கள் தமிழிய சங்கீதத்தில் படிக்கிறது ரொம்ப நுட்பமாக முடியும். ஈனத்தில் ஈனது ஈனத்தில் அதனை ஈனது சொல்லணும் இப்போ நம்ம பார்க்கலாம். அங்க படிக்கிறப்போ கூட்டு தூரு கூட்டும் கூட்டும் தூரும் படிக்கிறோம், தூரும் படிக்கிறோம். இதுதான் வந்து காரணம். புரியுதா? நீங்க வந்து நகானத்தை அடவை சொல் அது புரியுதா, லகானத்தை மகுடுவை சொல் அது புரியுதா, ரகான் தாமார் புரியுதா. அது மாதிரி ஒன்றன்பால் நியமித்து விடுறீங்க வந்தது இருக்கு. இப்ப 20ஆம் நூற்றாண்டுல வந்து இருக்கு யான் சென்று இந்த வந்து இரண்டாம் காலம் நினைவுற்று. இப்ப ரூ புரியுதா, அது மாதிரியா இந்த ரூபம் உயர்ந்தன்று அப்படின்னா இந்த ரூ வந்து காலம் காட்டுகிறது விகுதி, இரண்டாம் காலம் காட்டிய விகுதி. அப்ப இரண்டாம் காலம் எதிர்காலத்தில் விஜயத்தின் விகுதி காணும். அப்ப காலம் காட்டிய விடைகளையே நீங்க சங்கலிக்க என்ன பண்ண முடியாது, சேர முடியாது. நிர்வாக காலத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கரை காலம் லேசா வளர்ந்த நிலை. அப்போ நீங்க வந்து இதுல இப்ப கொண்டு போய் எல்லா காலையும் போட்டு
சங்க இலக்கியத்தை படிக்கிற போது தொல்காப்பிய சொல்லதினால தொல்காப்பிய அமைப்புதான் தொல்காப்பிய அப்ப வலுவர்கள் தொல்காப்பியம் சொல்லலாம். நம்ம நன்மை பண்றாரு இது ஒரே வழியில இது வந்து அது தனி வலுவர்கள் யாராவது எழுதுறது இந்த நன்மை அடிப்படையில தமிழர்கள் தெரிவு நீ யாருனால ஒரு 30 வருஷமா பல்வேறு நாட்டில் எழுதிட்டார். எழுதுறதுனால இந்த இடைக்கால பிற்கால இலக்கியங்களுக்கு ஒரு பொருந்தும் எழுதுறது பொருள் மொழி அமைப்பு சொல் அமைப்பு சொல்ல அமைப்பு அப்படின்றது செவ்விய காலத்துல வேறு இடைக்காலத்துல வேறு நம் காலத்துல வேறு நம் காலத்திலேயே நூல் பொருள். ஏன்னா இப்ப சொன்னீங்க புதுசா வந்துருச்சு. இப்போ புதிய புதிய சொற்கள் பேசலாம், புதிய புதிய இலக்கணம் வந்து இவற்றை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். வேற என்ன கேட்கிறாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சு சொல்லுங்க. செட்டான் சொல்லுங்க எப்படி அதை பிரிக்கிறதுன்னு கேக்குறீங்களா? செரு செற்று என்ன கேட்டது? இது எந்த காலத்தை காட்டியது? இறந்த காலத்தை காட்டியது. அப்படிதானே? வந்து வரு நீங்க வந்து இருகுறிலாக இருக்கக்கூடிய வினை சொற்கள் சொல்றீங்கல்ல, பகுதி காலம் காட்டுதல்கிற தன்மை அது மாதிரி அது இதுலதான் யோசிக்கிறோம். அப்போ வந்து கால் காட்டுதல் வந்துடும். இந்த சற்றா அப்படின்னா செரு கூட்டல் இந்த இட்டு கிடையாது. எட்டு கூட்டல் கடை எட்டு கூட்டங்க நீங்க சொல்றதுனா இந்த இட்டையும் வச்சுக்கங்க, ஆண் வச்சுக்கங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே எப்படிதான் இதுதான் என்ன ஆச்சு விட்டாச்சு. உண்மையில் செற்றாங்கிற அந்த சொல் முழுமையாக செற்றான் என தெரியுது. மருங்கியது ஒரு முழுமையாக மருங்கிய சொல்லுக்கு நீ என்ன முடியாது இலக்கம் போய் சொல்லணும்னா முழுமையாக தான் சொல்லணும். செற்றான் சொல் செற்றான் என மருங்கி வருகிறது. செற்றான் என்பதனுடைய மருவு செற்றான் கொல்லப்பட்டான் என்பது. உணர்ச்சி பெரும்பாலும் பரிசீலனை வந்து விலை சொல்ல கொடுப்பாங்க. ஏன்னா கருவை மேகமும் கொடுக்கல அன்பு பேருது இது பெயர் பெயர்னு இணைந்து வருது. மேகமே கொடுக்குங்க. சொல்லுக்கு கருப்பே கொடுக்குது. அன்பு பெயர் இது பண்பு பெயர், இது பொருள் பெயர். கூட்டல் மேகம் நான் மேகம் இயல்பு சொல்லலாம். கருவை கூட்டல் மேகம் இந்த கருமையாக ஈடுபட்டது. இந்த உகரம் இடை பிரித்தல் உகரம் போயிடுச்சு. இப்ப இடைக்கு அந்த இது இருக்கிற இணைப்ப அப்புறம் ஆதி நீந்தது சுற்றி வச்சு என்ன சொல்லி உகரம் போகாது. ஏன் உகரம் போகாது? அப்ப ஆறு சொல்றீங்க. அப்புறம் கடைசியில பேரங்க வச்சிருக்கீங்கல்ல நன்மை சொல்வாரு. சொல்ல அதுக்காக என்ன பேரன் சொல்லிடுறாங்கல்ல, என்ன பேரன் கூப்பிட்டது இருபுதல் இடைமையாதல் ஆதிவிதல் இடைமையாதல் அப்புறம் கடைசியா பேரன் போடுறாங்க. அது நீங்க வச்சுட்டு அதை பேரவைக்கு கொஞ்சமா பாருங்க. ஒன்றும் கிடையாது. இந்த செத்தாம் செத்தாம்ங்கிறது சொல்ல வேற மாறும் இல்லையா? செத்தாம்னு கொடுத்தா செத்தாம்னு கொடுத்தாக்கா நம்ம போட்டுடலாம். சரி. இப்ப பொதுவா வந்து குரூப் எக்ஸாம் தான் வருது இல்லைங்களா? சரி. அதெல்லாம் வந்து செத்தாம் கொடுத்தா எல்லாருமே புரியும். செத்தாம் கொடுத்தா நம்மளா இதை சொல்லி இப்படிதான் வந்திருக்கு. 20ஆம் நூற்றாண்டு பணி செத்தான் செத்து செத்திய செத்தான் செத்தான் செத்து செத்திய இது ஒரு காண்டபுரம். நீ எப்பவுமே காண்டபுரம் தமிழையும் கிளாசிக்கல் பீரியட் தமிழையும் ஒன்னா நினைக்கிறாரு. கிளாசிக்கல் பீரியட் தீர்ப்பு படிச்சீங்கன்னா அது கிளாசிக்கல் பீரியட் தீர்ப்பும் காண்டபுரம் தீர்ப்பும் கேட்கலாம். நம்ம தான் எல்லா தமிழையும் எப்படி பார்க்கலாம்? ஒன்னா பார்க்கலாம். கிளாசிக்கல் பீரியட் தமிழ் வேறு மொழி, காண்டபுரம் தமிழ் வேறு மொழி. கட்டுரை செக்ஷன்ல கொடுத்தா நம்ம எழுதிடலாம். சரி. செத்தாம் செத்தாம்ங்கிறது கொடுக்கறது 4 விடை கொடுத்தலாம். செத்தாம் கொடுத்து இதுல எது பகுதி எது வந்து இறந்த காலை அவனே
நாள் இடை நட்டதா சரி அந்த மாதிரி நேரத்துல இது வந்து நமக்கு பொருந்தாதே அப்படின்னு நானும் பொருளாதார போட்டி எடுத்து போட்டு போய் அது நீங்க மார்க்கெட்ல எப்படி அதுதான் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் இல்லையா நீங்க எல்லாம் யூனிவர்சிட்டியில சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கூட கூப்பிடுவான் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கரெக்டா உங்களுக்கு சொல்லணும் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வெளியில நீங்க நீ சொன்னா இந்த சொல்ல பெரிய சர்ச்சைக்குரிய சொல்லாக இருந்தது இது வந்து எனக்கு நீங்க சொல்ல புதுசா என்னுடைய மாணவர்கள் பல நேரத்தில் அந்த பேப்பர்ல உட்காந்து கேட்பாங்க இதுக்கு மார்க்கெட்ல போறோம் சார் போர்டு வருது சார் உங்களுக்கு சீக்கிரம் சொல்றாங்க சார் என்ன சார் வெளியில பேசிட்டு கேட்பாங்க சொல்லுறேன் சில நேரத்தில் எடுக்கும் காரணம் எல்லாருக்கும் நீங்க அது ஒரு சிக்கல். அதே போல ஒரு நேர்முக தேர்வு போயிருந்தாங்க சரிங்க அப்ப ஆத்திச்சூர்ல 2வது எடுத்திருக்காங்க சரி 6 வதி சினம் சரி 20 பேரையும் அதை எப்படி வந்து ஒரு 2ஆம் கிளாஸ் பையனுக்கு சொல்லி கொடுத்தீங்க சரி எப்படி விளக்கி சொல்லுவீங்க சரி அதுலதான் மைனஸ் பண்றாங்க சரி 6 ரெண்டே வார்த்தை தான் சரி 6 வதி சினம் ரொம்ப நல்லா இருந்தது அவ்வளவுதான் நீங்க இந்த 6 சொன்னதுனால அது ஞாபகம் வந்து நீங்க பி மாஸ்டர் பி என்ன செய்யறாரு பி மாஸ்டர் பியா ஆத்தாரு புரிஞ்சு போச்சு சின்னத்தை என்ன பண்ண வேண்டியதா ஆசிரியர் அது 2ஆம் கிளாஸ் பையனுக்கு எப்படி சொல்லி கொடுத்தீங்க அதான் கேள்வி அப்பா எழுதி போஸ்ட் பாஸா என்ன பண்ணுவாரு தனி என்ன பண்ணுவாங்க அதுதான் ஏற்பட்டு கிடையாது ஆறு அப்படின்னா சின்ன வந்து குறைக்கிறது அவ்வளவுதான் வேற வழி கிடையாது அது வந்து கணிதம் குறைத்தல் எண்ணிக்கை குறைத்தல் அதான் அது இப்ப நீங்க இந்த மொழி பயன்பாடு நீங்க சொன்னீங்க சொல்லுங்க இப்ப இதுல வந்து வட்டார வழக்கெல்லாம் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா ஒரு பொது தமிழ் வந்து இந்த வட்டார வழக்கெல்லாம் அழித்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது எந்த காலமும் மொழிகளுக்கு முட்டை மொழியாக இருக்கிற வரை பொது தமிழால் அந்த வட்டார வழக்கம் முடியாது அழிக்க முடியாது கிராமப்புறங்கள் இருங்க எல்லா மொழியுமே தமிழ்ல மட்டும் இல்ல எல்லோருக்கும் பன்மொழியாக எந்த காலமும் மாற முடியாது மருத்துவ எல்லாரும் மாற முடியாது வைத்திய மாற முடியாது இந்த சிக்கல் படிக்கிறதுக்கு நீங்க நம்ம பள்ளிக்கூட வாசகா டீச்சரா நம்ம சமூகத்துல பேசுறப்ப வர்றப்ப இந்த வைத்திய இருக்கிறோம் அதனால அந்த சிக்கல் இருக்குது மற்றபடி அவன் தெளிவா என்ன பண்ணுவான் எதுவும் செய்திருக்கான்னு தான் கேட்பான் இந்த செய்தி செய்தி அந்த செய்தி இந்த செய்தி அவன் செய்திக்கான் அந்த செய்தியா ஒரு நாள் என்ன பண்ணாது எல்லாரும் செய்தி சொல்லுவான் அதனால நான் சொன்னேன் தமிழ் ஒரு டைவர்ஷா ரெட்டை கலக்கிறாங்க நம்ம 3 வருஷம் வராது ரெட்டை கலக்கு சாகும் அதனால 5000 வருஷம் நீங்க வந்து வருவாங்க நம்ம ரெட்டை கலக்கு சுத்தி முடிக்கும் தமிழ் ஒரு 3 மொழி ரெட்டை கலக்கு எல்லாம் முடியல ரெட்டை கலக்கு இந்த ரெட்டை கலக்கு என்ன பண்ணா இன்னும் பட்டாசாரியா பிரகடனப்படுகிற தொழில் ஆய்வு போடுறாங்க இந்த வைகை இந்த டைவர்ஷா அதான் நீங்க டைவர்ஷா பெரிய ஏரியா அவன் மொழியில டைவர்ஷா என்னன்னா இன்னைக்கு புதிய புதிய சொற்கள்லாம் உருவாக்க மாட்டாங்க கிராமப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா ஏதாவது அவங்களே ஒரு புது சொல்ல அப்படியே உருவாக்கிப்பாங்க ஒரு பொருள் இன்னைக்கு ஊடகங்களுடைய தாக்கம் அந்த பழைய சொற்கள் சொல்றதுக்கு கூச்சப்படுறாங்க சாதாரண நம்ம இவருக்கு போறோம் அப்படின்னாக்கா இன்ட்ரோல் போறோம் அப்படிங்கிறது சொல்றத அந்த பழைய சொற்கள் எல்லாம் சொல்றது கூட வெட்கப்படுறாங்க அதை சொல்றவங்க பார்த்து சிரிக்கிறாங்க அதனால அந்த சொற்கள் எல்லாம் மறந்துட்டு வருதோ அப்படிங்கிறது நீங்க சொல்றது நல்லா உனக்கு எப்ப முட்டை வருதோ அப்போ முட்டை பேசிட்டு இல்லைன்னா முட்டை கை கட்டுவாங்க நீ யாருக்காவது போய் முட்டை காயி முட்டை வருது உடனே கைக்குது அப்படின்னா முடியுமா அவரு 90 வயசு நான் நற்பம் அப்போ ஒரு பரிசுன்னு சொன்னார் பஸ் ஸ்டாண்டு பள்ளிக்கூடம் எல்லாம் பார்க்காதயா உடனே போய் கைக்குறியா இப்போ கைக்குறத வார்த்தையாவது போகணும் ரெஸ்ட் இருக்கு உண்மைதான் அது பிரமணி வரும் ஆட்கள் வரும் இன்னும் சில நூற்றாண்டு அழிஞ்சு போகுது நீங்க 20ஆம் நூற்றாண்டுடைய புத்தகம் எடுத்து பாருங்க படிக்கிற பல சொற்கள் தெரியல ஏன்னா அவங்க அதுக்கு ஒரு பேர் தனியா விசைய சூழ்ச்சிகைன்னு போட்டுருப்பாங்க இப்ப யாருக்காவது விசைய சூழ்ச்சிகைன்னா தெரியுமா தெரியா அட்டவணை செக்ஸ் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்க அவங்க அது மாதிரி காலத்தோடு என்ன செய்யும் ஆனா மொழி பழைய சொற்கள் வளர்ச்சி தானே தப்ப அதுதான் நீங்க வேண்டாம் மொழி மொழியா வளர்ச்சி ரொம்ப சிக்கல் இல்லை இந்த கொண்டாட்டு
ஒன்று இருக்கு, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் ஒன்று இருக்கு. அவங்க தான் அந்த தரப்படத்தை என்ன பண்ணணும், வெளியிடணும். வளர்த்தமிழ் நிறுவனமும் ஒன்று இருக்கு. வளர்த்தமிழ் குழுவுடைய வேறாரு, தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் ஒருத்தர் இருக்காரு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒருத்தர் இருக்காரு, அவர் வேறாரு. அவங்க பட்டியல் அரசாங்கம் கொடுத்துருக்கு. அவங்க தான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்டைசேஷன் முக்கியமான நிலைப்படும். இது பேச்சுவழக்கு இது வந்து தரப்படுத்தப்பட்டதான் பேசும். இது வந்து அரசு நிறுவனம்னா நீங்க சிங்கப்பூர்ல செய்யலாம். நீங்க சேனல்ல சொல்ல முடியாது. அங்க உரிபடி தான் 7வது உரிமை இந்த காட்சியை பாருங்கள், இது 5வது உரிமை இந்த காட்சியை பாருங்கள்ப்பா. நான் வந்து என் மகன்கிட்ட போய் சிங்கப்பூர்ல தொலைக்காட்சி பார்த்து நம்ம ஊருக்கு வந்தேன், நீங்க எங்களுடைய இந்த சேனலையும் பார்த்துக்கங்க. ஒளிவெளி இல்லை, அந்த ஒளிவெளி இருக்க அந்த அரசு தரப்படுத்திருக்கே, தரப்படுத்துகிற போது என்ன செய்யணும், அது வாழணும். இது நம்மை போன்ற படித்தவர்கள் அல்லது பொறுப்புள்ள இருக்கிறவர்கள், நம்மை போன்ற பேராசிரியர்கள் தன்னுடைய கடமையை உணராததால் நீங்க அகராதி மட்டும் எடுங்க, நீங்க சங்க பாருங்க, அது உண்மை போதும். இல்லைன்னா சங்க அந்த பெண்டியமா சங்கம் அதை பாருங்க, நிறைய இவங்களே இவங்க 7 தொகுதியே போதும். சங்க மட்டும் பார்க்க அது தனியா பாருங்க. ஒவ்வொரு இளைஞருக்கும் தனியாக அகராதி போட்டாங்க. அந்த அகராதி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கும். ஆய்வு பேர் எழுதாது, ஏன்னா அந்த தேசக்குள் என்னென்ன பயன்பாடு தெரியல. உங்களுக்கு குசினி சோம்பாங்கி தெரியுமா? பிரச்சனைக்காரர் வந்து சோம்பாங்கி குசினி அடிப்படை அது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, அது வந்து நீங்க சொல்லுங்க. அந்த தமிழ் வளர்ச்சித்துறை சொன்னீங்கல்ல, ஆமா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல தமிழ் வளர்ச்சித்துறை ஒரு உதவி இயக்குனர் இருக்காங்க. அதுல இருக்கிறவங்க எல்லாருமே லெப்டியல் சைட்லேருந்து வந்து சூப்பரண்ட் ஆகி அதில் வந்துடுறாங்க. சரி, அவங்களுக்கு போதிய தமிழ் வளர்ச்சி இருக்கா இல்லையா, இல்லை இது போல தமிழ் பேராசிரியர்கள் இந்த மாதிரி வந்து அதில் இருந்தாங்கன்னா அது நல்லா வளரும். ஒரு நல்ல கேள்வி. நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நம்ம தமிழ் பல்கலைக்கழகமோ அல்ல தமிழ் வளர்ச்சித்துறை சென்னையில் இருக்கிறதோ அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. அதுலேருந்து வரக்கூடியவங்க எல்லாம் லெப்டியல் சைட்லேருந்து வந்துட்டு அந்த சீட்டில் உட்காந்துட்டு தமிழ் வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்காங்க ஆக்கப்பட்டுருவான்னு பார்த்தா எதுவுமே அங்கேயே போய் பட்டதாசிரியர்கள் செகண்டரி இருந்தது. அண்ணாமலை நாங்கள் கோயில் பார்த்து உட்காந்துட்டு தகுந்த என்ன பட்டதாசிரியர் ஓய்வு வர்றாங்க. அப்படிதான் இல்ல இதுவாவது கொஞ்சம் படிச்சு அப்ப என்ன செய்வீங்க? 100 விழுக்காடு வந்து டிஆர்பியில, 100 விழுக்காடு வந்து டிஎன்பிசியில அது வந்து அறிவுபூர்வமா தேர்ந்தெடுத்து போறாங்க. மாவட்டத்துக்கு ஒரு ஆள் தான் போறாங்க. அது நல்ல ஒரு தமிழ் புலமை வாய்ந்தவங்களா நீங்க பத்திரிகை எழுதுங்க. நீங்க மாவட்டத்துக்கு மாவட்ட அதிகாரி ஒன்றியத்துக்கு வேண்டாமா, கட்டத்துக்கு வேண்டாமா, இது வில்லேஜ் வேண்டாமா, ஒரு 20 வருஷமா எப்படி எழுதுனா தமிழ் வளர்ச்சி துறைங்கிறது ஊராட்சி துறை மாதிரி இருக்கணும். ஒரு ஊருக்கு வந்து ஊராட்சி அலுவலர் இருக்கிற மாதிரி தமிழ் வளர்ச்சி அலுவலர் இருக்கணும். ஒரு பேராட்சிக்கு தமிழ் வளர்ச்சி அலுவலர் இருக்கணும். ஒரு ஒன்றியத்துக்கு ஒன்றிய தமிழ் வளர்ச்சி அலுவலர் இருக்கணும். மட்டத்துக்கு தமிழ் வளர்ச்சி அலுவலர், வட்டார தமிழ் வளர்ச்சி அலுவலர், ஒரு தாலுகா தமிழ் வளர்ச்சி ஆஃபீஸர், இவர் யூனியன் தமிழ் வளர்ச்சி ஆஃபீஸர், இவர் பஞ்சாயத்து தமிழ் வளர்ச்சி ஆஃபீஸர் இருக்கணும். அப்ப தமிழ் பிரச்சனை பல பேருக்கு வேலையும் கிடைக்கும். நீங்க சொல்ற வேலையும் எழுதலாம். அவங்க கூட்டம் முடிவு பண்ணணும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எங்க சென்டர்ல கொஞ்சம் இது வேணா பத்திரிகை நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு இதுல இருக்கீங்க, பெரிய பெரிய தொடர்பு வரும்போது இதை கொஞ்சம் நிச்சயமா இருப்பேன். நான் அடுத்த பத்திரிகை உள்ள நீங்க எழுதுங்க சொல்லுங்க. மத்தியானம் ஐயா ஏன்னா பேராசிரியர் ரொம்ப நேரமா இருக்காரு. மணி 11:20 கடைசியா ஸ்ரீவாசனா நல்லது நல்லது. நன்றி நன்றி நன்றி. அவரோட நான் பணியாற்ற வாய்ப்பு சொல்லுங்க சொல்ல.
அது நல்ல கருத்து. நீங்க கவிதை நூல்கள் மலேசியாவிலிருந்து வர்றதுல அது இப்போ வந்து கில்லாங் குவமானதுன்னு எழுதுறான். உங்களுக்கு கில்லாங்னா என்னன்னு தெரியுங்களா? அது கோலாலம்பூர்ல ஒரு நதி, ராக்கெட்ல இது கோலாலம்பூர் ஒரு பெரிய ஆறு. அப்ப கில்லாங் குவமானதுன்னு சொல்றப்போ அது மாதிரி நீங்க அடிப்பு குடித்தால் ஒழிய வட்டார வழக்குகள் எல்லோருக்கும் போய் சேராது. நன்றி. நன்றி. மன்னிக்கணும். ஆகச் சிறந்த ஒரு பயிற்சியினை வழங்கி சென்றுள்ள பேராசிரியர் அவர்களுக்கு நன்றியுரை செலுத்திட அகராதியல் துறை பேராசிரியர் வீரமணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.